சிரமப்பட்டார். அவனது பார்வை மெதுவாக ஒருமுகப்படுத்தப்பட்ட போது நேப்பின் வெளிரிய முகம் தனக்கு மேலே நிற்பதை அவன் கண்டான். அவளுடைய குட்டையான வெள்ளி முடி ஈரமாக தோலுடன் ஒட்டியிருந்தது. அவள் உடைந்த உடலின் அருகே முழங்காலில் நின்று கைகளால் அவன் முகத்தை வருடிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு தெரிந்தது. அவள் பயந்து போனது போல இருந்தது, ஆனால் எதையோ ராஜினாமா செய்தாள். அவளுடைய மாணவர்கள் அகலமாகவும் இருளாகவும் இருந்தனர். எது என்ன? அவளது பற்களை வாழ்த்தி நெஃபிஸ் தன் கைகளை அவனது சரிந்த மார்புக்கு நகர்த்தி அதன் மீது லேசாக அழுத்தினாள். சன்னியின் உடலில் வலியின் துடிப்பு பரவியது. பின்னர் ஒரு மென்மையான கதிரியக்க புத்திசாலித்தனம் திடீரென்று அவளது உள்ளங்கைகளின் தோலின் கீழ் பற்ற வைத்தது. அவளுடைய சாம்பல் நிற கண்களில் 2 நடனமாடும் வெள்ளை தீப்பொறிகள் போல் பிரதிபலித்தது. ஏறக்குறைய உடனடியாக சேஞ்சிங் ஸ்டாரின் முகம் பயங்கரமான வேதனையின் முகத்தில் சுருண்டது. மேலும் அவள் ஒரு பயங்கரமான முணுமுணுத்த அலறலை வெளியிட்டாள். அவளுடைய தோல் ஒரு காகிதத்தாள் போல வெண்மையாக மாறியது. அவள் கீழ் உதட்டை கடித்தபோது இரத்தத் துளிகள் விரைவில் அவள் கன்னத்தில் உருண்டன. பிரகாசம் தீவிரமடைந்ததால் நெஃபிஸ் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். சித்திரவதை செய்யப்பட்ட இரத்தமில்லாத முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. சன்னி மாறாக தான் சொர்க்கத்தில் இருப்பது போல் உணர்ந்தான். அனைத்து வலிகளும் அவரது உடலிலிருந்து மறைந்து மென்மையான அனைத்தையும் உள்ளடக்கிய அரவணைப்பால் மாற்றப்பட்டது. அவர் தூய்மையான மற்றும் புனிதமான ஏதோ ஒன்றால் சுத்தப்படுத்தப்படுவதை போல உணர்ந்தார். ஒரு வெள்ளை அழகிய தூய்மைப்படுத்தும் சுடர் மூலம். சுடரின் செல்வாக்கின் கீழ் இறக்கும் அவரது உடல் தன்னைத்தானே சரிசெய்யத் தொடங்கியது. அவரது உடைந்த எலும்புகள் துண்டுகளிலிருந்து மீண்டும் இணைக்கப்பட்டன. அவரது கிழிந்த சதை மீண்டும் உருவாகி மீண்டும் முழுமையடைந்தது. அவரது சரிந்த நுரையீரல் மற்றும் சேதமடைந்த இதயம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு புத்துயிர் பெற்றது. உடனடியாக வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறியது. திடீரென்று அவர் மீண்டும் சுவாசிக்க முடிந்தது. அவரது மார்பு நகர்ந்தபோது புதிய மூச்சை இழுத்துக்கொண்டு நெஃபிஸ் ஒரு பயங்கரமான முனகலை விட்டு வெளியேறினார். அவளுடைய தோலுக்கு அடியில் இருந்த வெண்மையான பிரகாசம் மங்கி மறைந்து இருளை அதன் சரியான இடத்திற்கு திரும்பச் செய்தது. சில படிகள் தவழ்ந்து சென்றதும் சேஞ்சிங் ஸ்டார் நின்று முழங்கால்களிலும் கைகளிலும் நின்று கடுமையாக வாந்தி எடுத்தார். வலிப்பு தாக்கத்தின் விளிம்பில் இருப்பது போல அவளது உடலெல்லாம் கட்டுக்கடங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நடுக்கம் தணிந்ததும் மெதுவாக தன்னை தரையில் தாழ்த்திக் கொண்டு மழைத்துளிகளை வாயால் பிடித்துக்கொண்டு அசையாமல் கிடந்தாள். சன்னி இதற்கிடையில் கைகளை உயர்த்தி அவரது உடலை கவனமாக ஆராய்ந்தார். அவருக்கு ஆச்சரியமாக உண்மையில் எதுவும் காயப்படுத்தவில்லை. அவர் முதலில் காயமடையவில்லை என்பது ஒருபுறம் இருக்க கிட்டத்தட்ட இறந்துவிட்டார். நெஃபீஸ் மற்றும் அவரது மர்மமான அம்சத்திறனின் உதவியுடன் அவர் முழுமையாக குணமடைந்தார். இது ஒரு அதிசயம். புயல் முடிவதற்குள் அது ஏற்கனவே இரவில் ஆழமாகிவிட்டது. சன்னி, நெஃபிஸ் மற்றும் காஸ்ஸி ஆகியோர் அரவணைப்பிற்காக ஒன்றாக கட்டிப்பிடித்து யாரோ ஒருவர் கண்காணிக்க முடியாத அளவுக்கு சோர்வாக இறந்தது போல் தூங்கினர். ஏதாவது நடந்தால் நிழல் அவர்களை முன்கூட்டியே எச்சரிக்கும். இல்லை என்றால் அப்படியே ஆகட்டும். அவர்கள் கவனிப்பதற்கு மிகவும் சோர்வாக இருந்தனர். அதிர்ஷ்டவசமாக இரவு முழுவதும் அசம்பாவிதங்கள் இல்லாமல் சென்றது. காலையில் யாரும் எந்த திட்டத்தையும் செய்யவோ அல்லது பாறைகளை விட்டு வெளியேற பரிந்துரைக்கவோ அவசரப்படவில்லை. அவர்கள் இறந்த காராபேஸ் செஞ்சுரியன் மற்றும் தோட்டக்காரர்களிடமிருந்து சிறிது இறைச்சியை சேகரித்து 2 ஆன்மா துண்டுகளை சேகரித்து சிறிய தீவின் எதிர்ப்பக்கத்திற்கு சென்றார்கள். எச்சங்கள் ஏதாவது உயிரினத்தின் கவனத்தை ஈர்க்கும் என்று பயந்தனர். அது முடிந்தவுடன் அவர்கள் சொல்வது சரிதான். குழு போரின் இடத்தை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் வானத்தில் ஒரு இருண்ட புள்ளி தோன்றியது. விரைவில் அது பெரிதாகி பாறைகளை நெருங்கி ஒரு சூறாவளியில் நூற்றுவர் சடலத்தின் அருகே இறங்கியது. சன்னி இதுபோன்ற எதையும் பார்த்ததில்லை. இந்த உயிரினம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. கார்பேஸ் அசுரனை விட 2 மடங்கு எடை கொண்டது. அதன் உடல் பிணம் போல் வெண்மையாகவும் சிங்கத்தைப் போல் தசையாகவும் இருந்தது. அதன் பின்புறத்தில் 2 வலிமைமிக்க பாதங்களும் முன்பக்கத்தில் 6 பாதங்களும் அதன் பரந்த மார்பிலிருந்து குழப்பமாக நீண்டு கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் நீளமான கூர்மையான தாளங்களுடன் முடிவடைந்தது. பறக்கும் அரக்கனின் கழுத்து நீண்ட கருப்பு இறகுகள் மற்றும் அதன் மகத்தான இறக்கைகளால் மூடப்பட்டிருந்தது. பெரிய வட்டக்கண்கள் மற்றும் பயங்கரமான கருப்பு கொக்குடன் அதன் தலை காக்கையின் தலையை ஒத்திருந்தது. அவர்கள் பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தபோது அந்த உயிரினம் இறந்த நூற்றுவர் வீரனை விருந்துண்டு அதன் தண்டுகள் மற்றும் கொக்குகளால் அதன் கார்பேஸை எளிதில் உடைத்தது. பிறகு திருப்தியடைந்து சில டோட்டி சடலங்களை தன் பாதங்களால் பிடுங்கிக் கொண்டு மீண்டும் காற்றில் உயர்ந்து அதன் கருப்பு இறக்கைகளின் ஒவ்வொரு மடலிலும் ஒரு சிறிய சூறாவளியை உருவாக்கியது. அந்த உயிரினம் பாறைகளை விட்டுவிட்டு வந்த வழியே பறந்து சென்றது. அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது.
தூரத்தில் மறைந்த கரும்புள்ளியை தொடர்ந்து சன்னி பெருமூச்சு விட்டார். அப்பா, என்ன விஷயம் என்று நினைக்கிறீர்கள்? நெஃபிஸும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். சில வினாடிகளுக்குப் பிறகு அவள் பார்வையை தாழ்த்தினாள். எனக்கு எதுவும் தெரியாது. சன்னி வெறுமனே தலையசைத்துவிட்டு தன் தொழிலில் ஈடுபட்டார். அவர் இன்னும் தனது 1000 வேலைநிறுத்தங்களை செய்ய வேண்டியிருந்தது. நெருப்பை உண்டாக்கிய பிறகு அவர்கள் 100 இறைச்சியை வறுத்து சுவையான கனமான காலை உணவை உண்டனர். பிறகு அடைத்து மூவரும் படுத்து சோம்பேறியாக ஓய்வெடுத்தனர். ஒரே நேரத்தில் 2 துப்புரவு பணியாளர்களுடன் சண்டையிட்டு ஓடிப்போய் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் இருந்து தப்பித்து புயலின் நடுவில் உயரமான பாறைகளில் ஏறி விழித்தெழுந்த அசுரனுடன் போரிட்ட பிறகு இவை அனைத்தும் ஒரே நாளில் முடிந்தன. அவர்கள் சிறிது ஓய்வு பெற தகுதியானவர்கள். கூடுதலாக சன்னி தன்னைத்தானே தீர்த்து கொள்ள வேண்டும். உண்மையை சொன்னால் அவர் சற்று விசித்திரமாக உணர்ந்தார். இதற்கு காரணம் அவரது மரணத்திற்கு அருகில் உள்ள அதிர்ச்சிகரமான அனுபவம் அல்ல, இருப்பினும் அதற்கு நிறைய தொடர்பு இருந்தது. விஷயம் என்னவென்றால், மரண மனதை எதிர்த்து போராட முயன்றபோது எதிர்பாராத பேரறிவுக்குப் பிறகு சன்னி தான் மாற்றப்பட்டதைப் போல உணர்ந்தார். ஏனென்றால் அவர் பெற்ற தெளிவு போகவே இல்லை. அது இன்னும் இங்கேயே அவனுடைய மையத்தில் இருந்தது. உலகத்தை பற்றி சிந்திக்கும் மற்றும் உணரும் விதம் முற்றிலும் வேறுபட்டதாக அவர் உணர்ந்தார். அது அப்பட்டமாகவும் நெறிப்படுத்தப்பட்டதாகவும் அச்சமற்றதாகவும் இருந்தது. தான் அமைதியாகிவிட்டதாக சன்னி உணர்ந்தார். அவரால் இப்போது மிக வேகமாக சிந்திக்கவும் தயக்கமின்றி செயல்படவும் முடிந்தது. முன்பு தெளிவற்றதாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றிய பல விஷயங்கள் திடீரென்று யூகிக்கக்கூடியதாகவும் அதனால் கடக்கக்கூடியதாகவும் மாறியது. உலகில் இதுவரை இல்லாத ஒரு அடிப்படை ஒழுங்கை அவர் கண்டுபிடித்தது போல் இருந்தது. அந்த உள்புரிதல் அவருக்கு ஒரு நன்மையை கொடுத்தது, அதை வார்த்தைகளால் விளக்குவது கடினம். ஒரு விதத்தில் இந்த மாற்றம் ஃபர்ஸ்ட் நைட்மேரின் முடிவில் அவனது உடலின் மாற்றத்தை விட ஆழமானதாக இருந்தது. நுகரப்பட்ட நிழல் துண்டுகள் அல்லது திறக்கப்பட்ட அம்சத்திறன்களின் எண்ணிக்கையுடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் அவர் தனது போர்த்திறன் மற்றும் ஒட்டுமொத்த சக்தியில் ஒரு பெரிய பாய்ச்சலை செய்ததாக அவர் உணர்ந்தார். வானத்தை பார்த்த சன்னி, நெஃபிஸ் எப்போதுமே இப்படித்தான் உணர்கிறாரோ என்று யோசித்தாள். அநேகமாக உடலின் தேர்ச்சி, மனதின் தேர்ச்சி. சரியா? அவர் இன்னும் ஒரு மாஸ்டர் இருந்து வெகு தொலைவில் இருந்தார். ஆனால் அவர் சரியான பாதையில் செல்வது போல் உணர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து சன்னி பாறைகளின் மேற்கு விளிம்பை நெருங்கினார். நெஃபிஸ் அங்கே அமர்ந்திருந்தாள். அவள் கால்கள் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவள் சிந்தனையில் தொலைந்து மேற்கு நோக்கி இருந்தாள். அவர் வெள்ளி முடி கொண்ட பெண்ணின் அருகில் அமர்ந்து அவள் என்ன நினைக்கிறாள் என்று யூகிக்க முயன்று அவள் பார்வையை பின்தொடர்ந்தார். எப்போதும் போல அவர் தோல்வியடைந்தார். மாறிவரும் நட்சத்திரம் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. சன்னி நம்ப முடியாத சங்கடமாக உணர்ந்தாள். இறுதியாக அவர் தைரியத்தை சேகரித்து கூறினார், நேற்று 2 முறை என் உயிரை காப்பாற்றினாய். நெஃபிஸ் அவனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பினான். நான் செய்தேன். அவர் தயங்கினார், சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முயன்றார். இறுதியில் அவர் எதையும் கொண்டு வர முடியவில்லை மற்றும் வெறுமனே கூறினார், நன்றி. இம்முறை அவனையே சற்று நேரம் பார்த்தாள். அவள் முகம் அமைதியாகவும் அலட்சியமாகவும் இருந்தது. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீயும் உன் நிழலும் இல்லாவிட்டால் பாறைகளை அடைவதற்குள் நாங்கள் மூழ்கியிருப்போம் அல்லது ஒரு பெரிய தோட்டக்காரர்களின் கூட்டத்தால் தளம் தடுமாறி பிரிந்திருப்போம். அந்த வழக்கத்திற்கு மாறான நீண்ட வாக்கியத்திற்குப் பிறகு அவள் அமைதியாகி சிறிது நேரத்திற்குப் பிறகு சேர்த்தாள், நாங்கள் கூட்டாளிகள். அவள் சொல்வது சரிதான் என்று சன்னி தலையசைத்தாள். இருப்பினும் அவரை உயிருடன் வைத்திருக்க நெஃபிஸ் மேலேயும் அப்பாலும் சென்றார். அவரும் தன் பங்கைச் செய்திருந்தால் கூட எல்லாரும் தயவை திருப்பிக் கொடுக்க இவ்வளவு தூரம் சென்றிருக்க மாட்டார்கள். ஆனால் அது பற்றி அவர் எதுவும் கூறவில்லை. பெரும்பாலும் அவளுடைய பதிலை அவனால் ஏற்கனவே கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. அவனை சரியாக பார்த்து கொண்டு அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நான் விரும்பினேன் அல்லது அது இதுதான் என்று தட்டையான தொனியில் சொல்வாள். பின்னர் ஒரு மோசமான அமைதி இருக்கும். மெல்லிய புன்னகையுடன் சன்னி திரும்பி பார்த்தாள். ஓரிரு நிமிடங்களுக்குப் பிறகு அவர் கூறினார், இது உங்கள் குறைபாடு இல்லையா? உங்கள் திறனை நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணரும் வலி. பதில் சொல்வதற்கு முன் நெஃபிஸ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவள் வெறுமனே சொன்னாள், ஆம். சன்னி அவளை பார்த்தாள். சேங்கிங் ஸ்டாரின் சுயவிவரம் அமைதியாகவும் தொலைதூரமாகவும் இருந்தது. அவளது குட்டையான வெள்ளி முடியுடன் காற்று விளையாடிக் கொண்டிருந்தது. என்ன தோணுது? அவள் தூரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். உயிரோடு எரிப்பது போல. உயிருடன் எரிக்கப்படும் ஒருவர் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்று கற்பனை செய்து பார்க்க முயன்றார். எப்போதும் போல எழுத்துப்பிழை மோசமானதாகவும் கொடூரமாகவும் இருந்தது. மன்னிக்கவும். சிறிது நேரம் கழித்து அமைதியாக கூறினார்,
நெஃபிஸ் தலையை திருப்பவில்லை. இது வெறும் வலி. சன்னி தன் முகபாவனையை மறைக்க முயன்று விலகி பார்த்தாள். வெறும் வலி. இது அவர் கேட்டதில் மிகவும் சோகமான வார்த்தைகளாக இருக்கலாம். அமைதியாக ஒன்றாக அமர்ந்திருந்தனர். நெஃபிஸ் அடிவானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். தனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றை பற்றி யோசித்தாள். சன்னியின் மனம் வித்தியாசமாக காலியாக இருந்தது. அவ்வப்போது அவர் தனது ஆன்மா கடலுக்குள் ஒரு பார்வையை வீசினார். மீண்டு வரும் எதிரொலியை கவனிப்பார். காரபேஸ் செஞ்சுரியனுக்கு எதிரான அதன் சண்டையில் அது அரிதாகவே இருந்தாலும் தோட்டக்காரர் தப்பிப் பிழைத்தார். இப்போது ஒளியின் கூட்டில் சூழப்பட்டு அது சன்னியின் ஆன்மாவின் அமைதியான இருளில் பாய்ந்து மெதுவாக மீளுருவாக்கம் செய்து கொண்டிருந்தது. ஒரு எக்கோ உயிருடன் ஆத்மாவின் கடலுக்குள் பின்வாங்க முடிந்தால் அது இறுதியில் எந்த காயங்களிலிருந்தும் மீண்டுவிடும். தோட்டியின் கார்பேஸில் உள்ள துளைகள் ஏற்கனவே மூடத் தொடங்கின. அதன் இழந்த பின்சர்க்கை எந்த நேரத்திலும் மீண்டும் வளரவில்லை. சன்னி பெருமூச்சுவிட்டு ரன்களை வரவழைத்தார். அவர் பயங்கரமான போரின் கொள்ளையடிப்பதற்கு முடிவு செய்தார். நிழல் துண்டுகள் 28 கீழ் 1000. இறுதி அடியை வழங்கியது அவரது எதிரொலி என்பதால் கொலை அவரதுதாக கருதப்பட்டது. இவ்வாறு அவர் 4 நிழல் துண்டுகளை பெற்றார். செஞ்சுரியனின் விழித்தெழுந்த கோர்கள் ஒவ்வொன்றிற்கும் 2. அவர்களின் உடன்படிக்கையின்படி கோர்களின் துண்டுகள் நேஃபிஸுக்குச் சென்றன. ஒன்றை தானே நுகர்ந்து மற்றொன்றை காசிக்கு கொடுக்க முடிவு செய்தாள். வெகுமதி கணிசமானதாக இருந்தது. ஆனால் திகிலூட்டும் அசுரனை அகற்றுவதற்கு அவர்கள் அனுபவித்த சிரமத்திற்கு விகிதாச்சாரமாக தோன்றியது. இறுதியில் அவர்களை போன்ற செயலற்ற மனிதர்கள் உண்மையில் விழித்தெழுந்த நைட்மேர் உயிரினங்களுடன் போரிட வேண்டியதில்லை. இல்லை, உண்மையில் கிண்டல் நிரம்பிய அவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ட்ரீம் சாம்ராஜ்யத்தின் இந்த முழு மோசமான பகுதியில் ஒரு செயலற்ற நிலை உயிரினம் கூட இல்லை என்பது அவர்களின் துரதிர்ஷ்டம். பலவீனமான அரக்கர்களை வேட்டையாடும் தனது உயர்ந்த திட்டங்களை சன்னி நினைவு கூர்ந்தார். அதே நேரத்தில் அவர்களின் அனைத்து தாக்குதல்களிலிருந்தும் தனது அடுக்கு 5 விழித்திருக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டார். மேலும் கசப்புடன் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு பெரிய முரண்பாடுகளை மீறும் நன்மைக்கு மாறாக பப்பட்டியர் எஸ் ஷ்ரவுட் உயிர்வாழ்வதற்கான குறைந்தபட்ச தேவையாக மாறும் என்று யாருக்கு தெரியும்? இன்னும் அந்த கவசம் ஏற்கனவே 2 முறை அவரது உயிரை காப்பாற்றியது. எனவே அது தனது வேலையை செய்து கொண்டிருந்தது. கவசத்தை பற்றி பேசுகையில் பார்வையை தாழ்த்திக் கொண்டான். நினைவகம், ஸ்டார்லைட் லெஜியன் ஆர்மர். நினைவக ரேங்க் எழுப்பப்பட்டது. நினைவக வகை கவசம். நினைவு விளக்கம். எல்லாவற்றையும் நுகரும் இருளில் பிறந்த 7 வீரம்மிக்க வீரன்கள் சபிக்கப்பட்ட நிலத்திற்கு ஒளி திரும்ப சபதம் செய்தனர். காலம் அவர்களின் பெயர்களையும் முகங்களையும் அழித்துவிட்டது. ஆனால் மீறிய சத்தியத்தின் நினைவு இன்னும் உள்ளது. டீச்சர் ஜூலியஸ் இதை படிக்கும்போது பரவசப்பட்டிருப்பார். முதியவர் விழித்தெழுந்த அகாடமியில் பேராசிரியராகி மிகவும் வளமான மனித கோட்டைகளில் ஒன்றில் குடியேறுவதற்கு முன்பு கனவு மண்டலத்தின் வரலாற்றின் ஆர்வமுள்ள ஆய்வாளராகவும் மாணவராகவும் இருந்தார். அவர் இன்னும் அந்த துறையில் முன்னணி ஆராய்ச்சியாளர்களில் ஒருவராக இருந்தார். இந்த அல்லது அந்த அழிவை ஆராய்வதற்கான கோரிக்கைகளுடன் அடிக்கடி வேட்டையாடும் பயணங்களை எரிச்சலூட்டினார். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் என்று சன்னிக்கு தெரியவில்லை. தொண்டையைச் செருமிக் கொண்டு நெஃபிஸை பார்த்தான். எப்படியும் நான் உனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன். அவள் தலையை திருப்பி சற்று குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். ஒரு பரிசு? சன்னி சிரித்தாள். ஆமாம், செஞ்சுரியனை முடித்த பிறகு எனக்கு ஒரு நினைவகம் வந்துவிட்டது என்று சொல்ல மறந்துவிட்டேன். அது என்ன வகை என்று யூகிக்கவா? அவன் எதிர்பார்த்தபடி அவளை பார்த்தான். இருப்பினும் சேஞ்சிங் ஸ்டார் யூகிக்கவில்லை. சொல்லப்போனால் அவளது முகபாவத்தில் ஆர்வத்தை கூட காட்டவில்லை. ஒரு மோசமான இடைநிறுத்தத்திற்கு பிறகு சன்னி விலகி பார்க்க வேண்டியிருந்தது. ஓ, இது ஒரு கவசம். எனவே உங்கள் கையை எனக்கு கொடுங்கள். நினைவகத்தை மாற்ற உடல் தொடர்பு தேவை. இல்லையெனில் முடிந்தவரை அதை தவிர்க்க விரும்புவார். அவனது மன அமைதிக்காக அவர்களுக்குள் ஏற்கனவே அதிக தொடர்பு இருந்தது. பின்னோக்கி பார்த்தால் குணப்படுத்தும் சுடரால் படையெடுப்பது ஒரு விசித்திரமான நெருக்கமான அனுபவமாக இருந்தது. அவளின் மென்மையான ஸ்பரிசத்தின் நினைவை பற்றி சொல்லவே வேண்டாம். அன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும் நிலையில் இருந்ததில்லை. நேராக அவனை பார்த்து கொண்டிருந்த நெஃபிஸ் மெதுவாக ஒரு கையை நீட்டினான். சன்னி அதை அவசரமாக புரிந்து கொண்டார். இந்த செயல்முறையின் பகுதியை விரைவில் முடிக்க விரும்பினார். அவளுடைய தோல் குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் இருந்தது. கவனம் சிதறாமல் இருக்க முயற்சித்த அவர் ஸ்டார்லைட் லெஜியன் ஆர்மரை தனது ஆன்மா கடலில் இருந்து வெளியேற்ற விரும்பினார். நிழல் மையத்தின் சுற்றுப்பாதையில் இருந்து ஒளிக்கோளம் ஒன்று மறைந்தது. உடனே ஏதோ ஒரு மின்னொளி தன் உடலினூடாக மாறி மாறி மாறிச் செல்வதை உணர்ந்தார். அவள் கண் சிமிட்டி கையை விலக்கினாள்.
பின்னர் நெஃபிஸ் எழுந்து நின்று குன்றின் விளிம்பிலிருந்து சில படிகள் விலகி நினைவகத்தை அழைத்தார். அவளை சுற்றி சுழலும் ஒளியின் தீப்பொறிகள் தோன்றின. ஒரு கணம் கழித்து அவர்கள் அவளது பீங்கான் உடலை மூடி தெரியாத நீடித்த பொருளால் செய்யப்பட்ட கருப்பு தோல் இறுக்கமான உடல் உடையாக மாறினார்கள். இது அப்பகுதியில் ஊடுருவிய ரப்பர் கடற்பாசியைப் போலவே இருந்தது. பின்னர் கருப்பு பாடிச்சூட்டின் மீது பழமையான வெள்ளை தகடு கவசத்தின் சிக்கலான துண்டுகள் செயல்பட்டன. முதலில் கிரீவ்ஸ் மற்றும் வாம்ப்ரேஸ்கள், பின்னர் உச்சரிக்கப்பட்ட பால்ட்ரான்கள் மற்றும் மறுபிரதிகள், பின்னர் உணவுகள் மற்றும் சபாட்டான்கள். இறுதியாக 7 பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு மார்பகமானது நேஃபின் உடற்பகுதியை பாதுகாக்கத் தோன்றியது. அவளுடைய இயக்கத்திற்கு எந்த தடையும் இல்லை. அதைத் தொடர்ந்து வெள்ளை நிற ப்ளூம் கொண்ட ஹெல்மெட் இருந்தது. 7 நட்சத்திரங்களின் வேலைப்பாடு ராட்சத மாவீரர் சிலையின் கியூராஸில் செதுக்கப்பட்டதைப் போலவே இருந்தது. கவசம் இலகுவாகவும் நேர்த்தியாகவும் காணப்பட்டது. இது ஒரே நேரத்தில் செயல்படுவதாகவும் புகழ்ச்சி தருவதாகவும் இருந்தது. இவை இரண்டும் அதிக அளவிலான பாதுகாப்பை வழங்குவதோடு மாறிவரும் நட்சத்திரத்தின் உடலின் அழகிய கோடுகளை வலியுறுத்துகிறது. கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தின் முற்றிலும் மாறுபாடு மிகவும் அற்புதமான பார்வையை உருவாக்கியது. நெஃபிஸ் ஹெல்மெட்டை நிராகரித்தார். அவளுடைய வெள்ளி முடியை காற்றில் அசைக்க அனுமதித்தார். பின்னர் அவர் தனது வாளை வரவழைத்து கவசத்தின் எடை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை சோதித்து சில தற்காலிக பைரூட்டுகளை நிகழ்த்தினார். திருப்பி அடைந்தவள் போல் வாளை காற்றில் மறையவிட்டாள். சன்னி இதையெல்லாம் அமைதியாக கவனித்தாள். நஃப் இறுதியாக முடிந்ததும் அவர் கேட்டார், சரி, எப்படி இருக்கிறது? அவள் அவன் பக்கம் திரும்பினாள். சிறிது நேரத்தில் அவள் முகத்தில் பரந்த புன்னகை தோன்றியது. மகிழ்ச்சியில் துடித்த நெஃபிஸ் தயங்கி இறுதியாக சற்று வெட்கத்துடன் கூறினார், மிகவும் சிறந்தது. சன்னி நிம்மதி பெருமூச்சு விட்டார். குறைந்தபட்சம் அவர்கள் 3 பேரும் சரியாக உடை அணிந்திருந்தனர். அது நன்றாக இருந்தது. உண்மையில் நல்லது. நம்பத்தகுந்த கவசத்தை வாங்குவதன் மூலம் சேஞ்சிங் ஸ்டாரின் போர் செயல்திறன் வியத்தகு அளவில் அதிகரிக்கும் என்பதால் மட்டுமல்லாமல் இப்போது அவர் அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் திசை திருப்ப வேண்டியதில்லை. அவள் தற்காலிக முகாமுக்கு திரும்பியதும் நெஃபிஸ் செய்த முதல் காரியம் காசியிடம் வந்தது. ஏய் கேஸ், என்ன யூகிக்கணும்? பார்வையற்ற பெண் அவளிடம் திரும்பி சிரித்தாள். நீங்கள் இறுதியாக ஒரு கவச வகை நினைவகத்தை பெற்றுள்ளீர்களா? அதே நேரத்தில் நெஃபிஸ் கூறினார், நான் உடுத்துவதற்கு ஏற்ற ஒன்றை கண்டேன். பிறகு மௌனமாகி சிரித்த தோழியை முறைத்தாள். காசி சிரித்தார். உன் காலடி சத்தம் மாறியது. மாறும் ஸ்டார் கண் சிமிட்டினார். ஆமா, நான் பார்க்கிறேன். சரி, இது காரபேஸ் செஞ்சுரியனில் இருந்து வந்தது. அவள் கவசத்தை காசியாவிடம் விவரித்து அதிலிருந்து உருவான மர்மமான வெள்ளை உலோகத்தை தொட அனுமதிக்கும் போது சன்னி நிதானமாக நெருப்பில் ஓய்வெடுத்தார். சிறிது நேரம் கழித்து நெஃபிஸ் இரவு உணவை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தார். சன்னி மீண்டும் கற்களில் சோம்பேறியாக படுத்துக்கொண்டு வானத்தை வெறித்துக் கொண்டிருந்தாள். வானம் எப்போதும் போல சாம்பல் மற்றும் நட்பற்றது. அவர்கள் மூவரும் கண்ணியமான கவசம் பொருத்தப்பட்ட நிலையில் அவர்கள் இறுதியாக ஒரு உண்மையான விழித்தெழுந்த கூட்டத்தை ஒத்திருக்கத் தொடங்கினர். உண்மையில் சன்னி அவர்களின் குழு விழித்தெழுந்த தரத்தின்படி கூட கண்ணை கவரும் என்று நினைத்தார். அவளது லைட் யூனிக் மற்றும் கடல் அலை ஆடையில் அழகான மற்றும் மென்மையான காஸ்ஸி ஒரு இளவரசி போல தோற்றமளித்தார். நிதானமாகவும் நெஃபிஸ் அவளை பாதுகாக்கும் ஒரு உன்னத குதிரையைப் போல இருந்தாள். இருப்பினும் சன்னி தன்னிடம் தாராள மனப்பான்மை இருந்தால் அவர் ஒரு இளம் துறவி போல் இருப்பதாக கூறுவார். ஆனால் உண்மையாக அவர் ஒரு பக்க பையனை ஒத்திருந்தார். சிறந்தது. ஒரு தற்செயலான அந்நியன் அவர்கள் மூவரையும் பார்க்க நேர்ந்தால் அந்த அந்நியன் பெரும்பாலும் சன்னி ஒரு தாழ்ந்த வேலைக்காரன் அல்லது உன்னத பெண்ணின் காவலரால் பிடிக்கப்பட்ட ஒரு பலவீனமான ரஃபியன் என்று கருதுவார். சரி, நான் அவர்களை முதுகில் குத்தும்போது அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை அதிகரிக்கும். காத்திருங்கள். அவர் ஏன் ஒரு தற்செயலான அந்நியரை குத்துவார்? ஆமா, யாருக்கு கவலை? நிச்சயம் காரணம் இருக்கும். அந்த நேரத்தில் காசி அவன் பக்கத்தில் அமர்ந்தான். பார்வையற்ற பெண்ணை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்த சன்னி தலையை திருப்பிக் கொண்டான். அவள் உதட்டை கடித்தாள். நீங்கள் நேற்று கிட்டத்தட்ட இறந்துவிட்டீர்கள் என்று நெஃபிஸ் என்னிடம் கூறினார். ஓ, அதுதான் இது பட்டியது. அவன் தோளை குலுக்கினான். ஆமாம். பின்னர் ஒரு அமைதியான பெருமூச்சுடன் சன்னி மேலும் கூறினார், ஆனால் அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். இது என் முதல் மரணம் அல்ல. அது அவருக்கு தெரிந்தவரை மிக நெருக்கமானது என்றாலும் நினைவு இன்னும் சிலிர்க்க வைத்தது. காசி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள் அமைதியாக சொன்னாள், மன்னிக்கவும். சன்னி புருவங்களை உயர்த்தினான். மன்னிக்கவும், நீங்கள் எதற்காக வருந்துகிறீர்கள்? பார்வையற்ற பெண் தன் கண்களை தாழ்த்திக் கொண்டாள். இவ்வளவு பயனற்றதாக இருப்பதற்கு. சன்னி முகம் சுளித்து விட்டு பார்த்தாள்.
ஓரிரு வினாடிகளுக்குப் பிறகு அவர் தனது வழக்கமான கவனக்குறைவான தொனியில் கூறினார், நீங்கள் பயனற்றவர் அல்ல. காசி மெதுவாக சிரித்தாள். என்னடா, நான் நடக்க வேண்டுமென்றால் உன்னிடமோ அல்லது நேசத்திடமோ என்னை கட்டியணைக்க வேண்டும். நான் சாப்பிட விரும்பினால் உங்களில் ஒருவர் எனக்கு உணவளிக்கும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அதுதான் இப்போது என் வாழ்க்கை. உங்கள் உதவியின்றி என்னால் சிறிய விஷயங்களை கூட செய்ய முடியாது. பதிலுக்கு உங்கள் இருவருக்கும் பயன்படட்டும். மெல்ல அவளின் குரல் உணர்ச்சியுடன் மாறியது. சன்னி தனது உறுதியான முகமூடி சிறிது நழுவ அவநம்பிக்கையான, கோபமான, பயந்த முகத்தை வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறை. வெகுநேரம் அமைதியாக இருந்தார். அப்போது அவர் கூறியதாவது, ஏய், நான் எப்போதாவது உன்னிடம் என் முதல் கனவு பற்றி சொன்னேனா? பார்வையற்ற சிறுமி தலையை ஆட்டினாள். சன்னி பாதி கண்களை மூடிக்கொண்டான். எனது முதல் கனவு மிகவும் மோசமாக இருந்தது. உண்மையைச் சொல்வதானால் நிலைமை மிகவும் நம்பிக்கையற்றது. நான் சளி அல்லது தவறான சிகிச்சையால் இறக்க வேண்டிய அடிமையாக இருந்தேன். சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இரத்தப்போக்கு பாதுகாப்பற்றது. மோசமான விஷயம் என்னவென்றால் என் அம்சம் முற்றிலும் பயனற்றதாக மாறியது. அதாவது, உண்மையில் நான் சரியாக நினைவில் வைத்திருந்தால் எழுத்துப்பிழை குறிப்பிட தகுதியற்றது. காசி தன் தலையை லேசாக திருப்பி அவனது வார்த்தைகளால் உள்வாங்கப்பட்டது. அப்புறம் நீ எப்படி உயிர் பிழைத்தாய்? விஷயங்கள் நன்றாக மாறியதா? சன்னி சிரித்தாள். கடவுளே, இல்லை. உண்மையில் அவை விரைவில் மோசமாகிவிட்டன. மிக மிக மோசமாகிவிட்டன. ஆனால் உனக்கு என்ன தெரியும்? விதியின் ஒரு விசித்திரமான திருப்பத்தில் என் பயனற்ற அம்சம் மட்டுமே அந்த குழப்பத்தின் மூலம் என்னை உயிருடன் வழிநடத்தும் ஒரே விஷயமாக மாறியது. அந்த வகையில் நான் நம்ப முடியாத அதிர்ஷ்டசாலி. அவர் கொஞ்சம் மாறி மென்மையான பெண்ணை பார்த்தார். அவள் முகத்தில் சிந்தனைமிக்க புருவத்தை கவனித்தார். ஆனால் இங்கே அதிர்ஷ்டம் பற்றி ஒரு விஷயம் இருக்கிறது. மக்கள் பொதுவாக அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிகழும் ஒன்று என்று அதை பற்றி பேசுகிறார்கள். அது இல்லை. அதிர்ஷ்டம் 50% சூழ்நிலை மற்றும் 50% உங்கள் சொந்த திறன். அதிர்ஷ்டம் என்பது நீங்களே நடக்க வேண்டும். நான் உயிர் வாழ வேண்டிய எல்லாவற்றுடனும் நான் போராடினேன். நான் இன்னும் இங்கே இருப்பதற்கு இதுவே 2 காரணங்களில் ஒன்றாகும் என்று சொல்லும் சன்னிக்கு குளிர் கருமையான மலையின் நினைவு வந்து நடுங்கியது. பின்னர் குளிர்ச்சியான நினைவுகளை தள்ளிவிட்டு அவர் தொடர்ந்தார். 2வது காரணம் எழுத்துப்பிழை தானே. நான் அதை நியாயமானது என்று சொல்லும் அளவிற்கு செல்ல மாட்டேன், ஆனால் அது நியாயமானது. அதன் சொந்த வக்கிரமான வழியில். எழுத்துப்பிழை ஒரு கையால் எடுத்து மற்றொரு கையால் கொடுக்கிறது. இது என் முதல் கனவுக்கும் இப்படித்தான் இருந்தது, உனக்கும் அப்படித்தான். காசியின் புருவம் ஆழமடைந்தது. சன்னி தனது அடுத்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்தார். இறுதியில் அவர் கூறினார், உங்கள் குறைபாடு நான் பார்த்ததில் அல்லது கேள்விப்பட்டதில் மிகவும் பலவீனமானது. நீங்கள் சொல்வது சரிதான். நேஃப் போன்ற ஒருவரின் உதவி இல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட மரண தண்டனையாக இருந்திருக்கும். மேலும் அவளை போன்றவர்கள். சரி, அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார்களா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் பார்வையற்ற பெண் பற்களை கடித்தாள். ஆனால் என்ன? சன்னி தீவிரமான முகபாவத்துடன் அவளை பார்த்தாள். ஆனால் அந்த குறைபாட்டின் மறுபக்கம் உங்கள் சக்தி சமமாக அசாதாரணமானது என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்வதற்கான வழியை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நீங்கள் என்னை நம்புங்கள், இந்த உரையாடலை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். மேலும் நீங்கள் எவ்வளவு அப்பாவியாகவும் முட்டாள்தனமாகவும் இருந்தீர்கள் என்பதை பற்றி மிகவும் வெட்கப்படுவீர்கள். காசியின் வெளிப்பாடு சந்தேகம் மற்றும் குழப்பமாக மாறியது. நீங்கள் உண்மையில் அப்படி நினைக்கிறீர்களா? அவள் கிசுகிசுத்தாள். அவளது குரலில் தீராத ஆசை இருந்தது. இருப்பினும் ஒரு வெளிப்படையான காரணத்திற்காக கேள்வியே அவரை கிட்டத்தட்ட சிரிக்க வைத்தது. என்னை நம்புங்கள், நான் உலகில் மிகவும் நேர்மையான நபர். உண்மையில் 2 உலகங்கள். சன்னி உண்மையில் நேர்மை குறைவாக இருப்பதைத் தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் உடல் ரீதியாக அவ்வாறு செய்ய இயலவில்லை. நிச்சயமாக அவள் அதை அறிய வேண்டியதில்லை. காசி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். சிந்தனையில் மூழ்கினாள். ஏதோ உள்போராட்டத்தின் துக்கத்தில் அவள் இருப்பது போல் தோன்றியது. அவர்களின் உரையாடல் முடிந்துவிட்டதாக சன்னி கருதினார். ஆனால் அவள் திடீரென்று தாழ்வான கரடுமுரடான குரலில் சொன்னாள், நான் உங்களிடம் சொன்னதை விட அதிகமான தரிசனங்களை பெற்றேன். யத்துடனும் சற்று பயத்துடனும் பார்த்துக்கொண்டு கண் சிமிட்டினார். அவளின் திடீர் கூற்று அவனை நிஜமாகவே தூக்கி எறிந்தது. அவள் ஏன் இப்படி ரகசியமாக வைத்திருக்கிறாள்? இப்போது ஏன் அவரிடம் சொல்ல வேண்டும்? குழப்பத்துடன் அவர் கவனமாக கேட்டார். மேலும் தரிசனங்கள் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? காசியின் முகத்தில் ஒரு விரைவான சோர்வான புன்னகை தோன்றியது. தலையை தாழ்த்திக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் கண்களை மூடிக்கொண்டு அவள் சொன்னாள், உங்களுக்கு தெரியாது. உங்களால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்?
ஆனால் அறிவு உண்மையில் கனமாக இருக்கும். அது உலகின் கனமான பொருளைப் போல கனமாக இருக்கும். அப்போது அவள் முகத்தில் சோகமான புன்னகை தோன்றியது. உங்களிடம் சொல்வதன் மூலம் நான் பார்த்த விஷயங்கள் உண்மையாகிவிடும் என்று நான் பயப்படுகிறேன். சன்னி பதற்றமடைந்தார். அவரது வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உட்பொருளைக் கண்டு பதற்றமடைந்தார். தரிசனங்கள் நனவாகும் என்று அவள் பயந்திருந்தால் அவற்றின் உள்ளடக்கம் மிகவும் மோசமாக இருந்திருக்க வேண்டும். அது மிகவும் மோசமாக இருந்தால், அவர்களுக்கு ஏதாவது பயங்கரமான விதி இருந்தால் சன்னி அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவரால் என்ன நடந்தாலும் அதை சமாளித்து முன்னேற்பாடுகளை செய்ய முடியும். அவர் தயாராக இருக்கும் வரை பல விஷயங்கள் மிகவும் மோசமாகிவிடும். இருப்பினும் அந்த பயங்கரமான காரியம் நடக்க அவனுடைய தயாரிப்புகளே காரணமாக அமைந்து காஸ்சியின் பார்வையை ஒரு சுயநினைவு தீர்க்கதரிசனமாக மாற்றினால் என்ன செய்வது? இது எதிர்காலத்தை அறியும் அபாயமாக இருந்தது. அடடா, என் தலை வலிக்கிறது. இந்த முட்டாள்தனத்தை நான் வெறுக்கிறேன். சன்னி நீண்ட நேரம் போராடி தன் பார்வையை வெளிப்படுத்த காசிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமா என்று முடிவு செய்ய முயன்றார். எந்த முடிவும் அவரை கவலையடையச் செய்யும். அதனால் என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. கடைசியில் முடிவெடுக்க முடியாமல் அமைதியாக இருந்தாள் சன்னி. காசியும் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் இறுதியாக பேசினாள். உங்களால் முடியுமா? எனக்கு ஒன்று மட்டும் சத்தியம் செய்ய முடியுமா? எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கும் இடையில் ஒரு சமரசத்தை கண்டறிய அவள் முயற்சிப்பது போல் தோன்றியது. சன்னி முகம் சுளித்தாள். அது என்ன என்பதை பொறுத்தது. பார்வையற்ற பெண் பேசுவதற்கு முன் தயங்கினாள். நீ நேபத்தை கவனித்துக் கொள்வதாக உறுதியளிக்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் சரி. வளர்ந்து வரும் வலி அவரை அனுமதிக்கும் வரை அவர் பதிலளிப்பதை தாமதப்படுத்தினார். இது கிட்டத்தட்ட தாங்க முடியாததாக மாறியபோது சன்னி தயக்கத்துடன் கூறினார், என்னால் முடியாது. என்னால் என்னை கவனித்துக் கொள்ள முடியாது. அவர் அப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கும் அளவுக்கு நெஃபிஸை நம்பவில்லை. அவர் சேஞ்சிங் ஸ்டாருக்கு எதிராக எதுவும் இல்லை. மேலும் அவளை மிகவும் விரும்பினார். ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருவரையொருவர் அறிந்திருக்கவில்லை. அவர்களின் கூட்டணி அவசியமான ஒன்று, தேர்வு அல்ல. ஒருவருக்கொருவர் தேவை இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? எதுவாக இருந்தாலும் சரி என்பது தேவைக்கு அதிகமாக இருந்தது. நிச்சயமாக அவர் ஆம் என்று பதிலளித்து காசியை தவறாக வழிநடத்தியிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு வாக்குறுதியை வழங்க முடியுமா இல்லையா என்பது கேள்வி. அவர் அதை நிறைவேற்றுவாரா இல்லையா என்பது அல்ல. ஆனால் அந்த நேரத்தில் பார்வையற்ற சிறுமியை ஏமாற்ற சன்னி விசித்திரமான தயக்கம் காட்டினார். ஒருவேளை அந்த முழு நேர்மையும் மெல்ல மெல்ல அவனிடம் வளர்ந்து கொண்டிருந்தது. காசி பெருமூச்சு விட்டு திரும்பினாள். திடீரென்று அவளிடம் ஏதோ புரிந்து கொள்ள முடியாத மாற்றம் ஏற்பட்டது போல் உணர்ந்தேன். நான் பார்க்கிறேன். ஆமாம், அது நியாயம். அதனுடன் அவள் தனது ஊழியர்களை வரவழைத்து விட்டு நடந்தாள். சன்னியை ஒரு சோகமான மற்றும் அமைதியற்ற மனநிலையில் அவன் எதிர்பார்த்தது போலவே. அதன் பிறகு எவ்வளவோ ஆசுவாசப்படுத்த முயன்றும் அவன் எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டே இருந்தன. இறுதியில் சன்னி ஸ்டார்லெஸ் வெற்றிடத்தை பற்றிய பல்வேறு தகவல்களுக்கு இடையேயான தொடர்பை கண்டறிய முயன்றார். அல்லது அசூர் பிளேட்டின் விளக்கத்தில் இது அழைக்கப்படுகிறது. வேறொன்றுமில்லை என்றால் காசியுடன் அவர்களின் உரையாடலின் பிற்பகுதியை பற்றி யோசிப்பதிலிருந்து அது அவரை திசை திருப்பக்கூடும். மேலும் சில காரணங்களால் அவர்களின் சூழலை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் திடீரென்று மிகவும் முக்கியமானது என்று தோன்றியது. அவரது வாழ், ஸ்டார்லைட் லெஜியன் ஆர்மர், கார்பேஸ் பேய்கள் மற்றும் ராட்சத தலையில்லாத சிலை ஆகியவை ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்பட்டதாக தோன்றியது. ஆனால் எப்படி என்று அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சிலை ஸ்டார்லைட் லெஜியனின் 7 நிறுவனர்களில் ஒருவரின் நினைவுச் சின்னமாக இருந்ததா? கவசத்தை விவரிக்கும் ரன்களின் வரிசை அவர்களின் பெயர்களும் முகங்களும் காலப்போக்கில் தொலைந்துவிட்டன என்று கூறியது. சிலையின் காணாமல் போன தலை நிச்சயமாக அந்த விளக்கத்திற்கு பொருந்தும். கார்பேஸ் அரக்கர்கள், வீழ்ந்த படையணியின் சபிக்கப்பட்ட வீரர்கள் என்று டோட்டியின் எதிரொலி பரிந்துரைத்தது. அந்த விழுந்த படையணி ஸ்டார்லைட் லெஜியனா? ஒரு கார்பேஸ் செஞ்சுரியனை கொன்ற பிறகு அவர் ஸ்டார்லைட் கவசத்தை பெற்றார் என்பது அந்த கோட்பாட்டின் ஒரு உறுதியான உறுதிப்பாடாகும். அப்படியானால் அவர்கள் ஏன் சபிக்கப்பட்டார்கள்? ஸ்டார்லெஸ் வெய்ட், ஸ்டார்லைட் லெஜியன், இவை அனைத்தும் என்ன அர்த்தம்? 7 நாயகர்களும் அனைத்தையும் நுகரும் இருளில் பிறந்தவர்கள் என்று விவரிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட தேசத்திற்கு வெளிச்சத்தை திருப்பித் தருவதே அவர்களின் சபதம். அவர்கள் என்ன ஒளியை தேடினார்கள்? நட்சத்திர ஒளியா? மேலும் அனைத்தையும் நுகரும் இருளின் தன்மை என்ன? அவர்களின் நிலத்திற்கு நேர்ந்த சாபத்தின் வெளிப்பாடா? அப்படியானால் ஸ்டார்லைட் லெஜியனின் வீரர்களை கேரபேஸ் அரக்கர்களாக மாற்றியது அதே சாபமா? சாபம் இன்னும் இருந்திருந்தால் சன்னி ஒரு நாள் அவரது தோளில் வளரும் சிட்டினுடன் எழுந்திருக்கப் போகிறாரா? என்ன தவழும் சிந்தனை!
7 ஹீரோக்கள் மறந்துவிட்டார்கள், ஆனால் அவர்களின் சத்தியத்தின் நினைவு வெளிப்படையாக இன்னும் இருந்தது. மறந்துபோன இந்த கரையில் ஸ்டெல் மட்டும் நினைவிருக்கிறது. அதுதான் அசூர் பிழை. அர்த்தம் உள்ளதா? மறந்த கரையில் கிடைத்த நினைவுகள் ரகசியத்தை மறைத்ததா? உள்ளுக்குள் சன்னி முனகினாள். இவ்வளவு கேள்விகள், ஒரு பதில் இல்லை. பின்னர் முக்கிய மர்மம் இருந்தது. காஸ்சியின் பார்வை. அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்த தேர்ந்தெடுத்தது. 7 முத்திரைகளுக்கு பின்னால் பூட்டப்பட்ட எல்லையற்ற இருளை அவள் கனவு கண்டாள். முத்திரைகள் உடைக்கப்பட்டவுடன் இருள் தப்பியது. 7 துண்டிக்கப்பட்ட தலைகளுடன் 7 பூட்டுகளை காக்கும் கருஞ்சிவப்பு நிற கோபுரத்தையும் அவள் கண்டாள். இந்த பூட்டுகள் முத்திரைகளுடன் இணைக்கப்பட்டதா? ராட்சத மாவீரரின் தலை காணாமல் போன 7 பேரில் ஒருவரா? அல்லது எல்லாவற்றிலும் அவர் முற்றிலும் தவறாக இருந்தாரா? தன் ஆர்வம் சீக்கிரம் தணியாது என்பதை அறிந்த சன்னி பெருமூச்சு விட்டான். சரியான கோட்பாட்டை உருவாக்க அவருக்கு மிக குறைவான தகவல்கள் இருந்தன. அப்படியானால் இப்போது தன்னை சித்திரவதை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் விஷயங்கள் தெளிவாகிவிடும். எதிர்காலம் என்ற வார்த்தை அவனை முகம் சுளிக்க வைத்தது. சன்னி நேப்பின் கண்காணிப்பில் வாளுடன் பயிற்சியை தொடர்ந்தார். அவரது புதிய நுண்ணறிவால் ஒவ்வொரு அசைவும் முன்பை விட வித்தியாசமாக உணரப்பட்டது. 1000 வேலைநிறுத்தங்கள் முடிந்த பிறகு அவர் ஓய்வெடுக்க உட்கார்ந்து அசூர் பிளேட்டை படித்தார். மறந்துபோன கரையின் ஏராளமான மர்மங்களை தொடர்ந்து கவனிக்க ஆசைப்பட்டார். சிறிது நேரம் கழித்து சன்னி கேட்டார், வாளை பயன்படுத்துவதற்கு நான் மிகவும் பொருத்தமானவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எதிர்காலத்தில் ஆயுதங்களை மாறுவது பற்றி நான் பரிசீலிக்க வேண்டுமா? நெஃபிஸ் தோள்களை குலுக்கினார். அது உங்கள் குறிக்கோள்களை பொறுத்தது. இருப்பினும் வாள் ஒரு காரணத்திற்காக ஆயுதங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது. சன்னி சிரித்தாள். அது ஏன்? அவள் தலையை சாய்த்து சில நொடிகள் யோசித்தாள். பின்னர் அவள் கேட்டாள், இயற்கை தேர்வு எவ்வாறு செயல்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? புருவத்தை உயர்த்தினான். உயிர்வாழ்வா? வலிமையான இனம் உயிர்வாழுமா? மாறிவரும் நட்சத்திரம் அவரை பார்த்தது. ஓரளவு சரிதான். ஆனால் உண்மையில் அது உயிர்வாழும் வலிமையான இனங்கள் அல்ல, மிகவும் தகவமைத்துக் கொள்ளக்கூடியது. இல்லையெனில் மனிதர்களுக்கு பதிலாக சிங்கங்களும் புலிகளும் கரடிகளும் தான் உலகை ஆண்டிருக்கும். சன்னிக்கு சிங்கங்கள் மற்றும் கரடிகள் பற்றி காப்பக காட்சிகளில் இருந்து தெரியும், ஆனால் புலி என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. ஒருவேளை வேறொரு அழிந்துபோன வேட்டையாடும் உயிரினமா? இதற்கிடையில் நெஃப் தொடர்ந்தார். அவளுடைய வழக்கமான அமைதியான சுயத்தை போல இல்லை. அவள் தன்னம்பிக்கை கொண்ட விஷயங்களை பற்றி பேசும்போது அவள் மிகவும் சொற்பொழிவாற்றுவது போல் தோன்றியது. அதே தர்க்கத்தை போரிடுவதற்கும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு வாள் மிகவும் பயனுள்ள கருவி அல்ல. நீண்ட தூரம் உள்ள எதிரிகளுக்கு எதிராக ஒரு ஈட்டி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு போர் சுத்தி கவசத்திற்கு எதிராக மிகவும் சிறந்தது. ஒரு தந்திரத்தை பராமரிப்பது எளிது. இருப்பினும் வாள்கள் மிகவும் பல்துறை திறன் கொண்டவை. அவள் அசூர் பிளேட்டை பார்த்தாள். ஒரு வாள் துளைக்கலாம், வெட்டலாம், தாக்கலாம். பலதரப்பட்ட வரம்புகளில் திறம்பட பயன்படுத்தலாம். வேகமும் சூழ்ச்சியும் கொண்டது. வாளின் நுனி முதல் பொம்மல் வரை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். நெஃபிஸ் அவன் பக்கம் திரும்பினான். புரிகிறதா? பதில் சொல்வதற்கு முன் சன்னி சற்று யோசித்தாள். நான் நினைக்கிறேன். அவள் அவனுக்கு ஒரு தலையசைத்து விட்டு பார்த்தாள். ஆனால் இறுதியில் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது என்பது முக்கியமில்லை. ஒரு வாள், ஒரு ஈட்டி, ஒரு தடி. அது வெறும் கருவிகள். நீங்கள்தான் ஆயுதம். அவர் பெருமூச்சு விட்டு அசூர் பிளேட்டை டிஸ்மிஸ் செய்தார். எப்பொழுதும் போல சேஞ்சிங் ஸ்டாரின் பாடம் அவருக்கு நிறைய சிந்திக்க வைத்தது. நீதான் ஆயுதம். புதிரின் மற்றொரு பகுதி விழுந்ததைப் போல உணர்ந்த அவர் அதை தனது மனதில் மீண்டும் கூறினார். இருவரும் சேர்ந்து சூரியன் மறைவதை சுகமான அமைதியில் பார்த்தனர். இரவு நெருங்க நெருங்க கடல் திரும்பி வந்து கொண்டிருந்தது. கருஞ்சிவப்பு தளம் மீது வெள்ளம் போல் இருள் சூழ்ந்தது. அவர்களுக்கு கீழே துப்புரவு பணியாளர்கள் ஒரு மறைவிடத்தை தேடி அலைந்தனர். அவர்களில் சிலர் சிறிய தீவில் இரவை கழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் பாறைகளில் ஏறிக்கொண்டிருந்தனர். சன்னியின் நிழல் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் விரைவில் விருந்தினர்களை பெறப்போகிறோம் என்று அவர் கூறினார். அவர்களின் குறுகிய ஓய்வு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நினைத்து மனமுடைந்தார். நெஃபிஸ் பெருமூச்சு விட்டார். அது பரவாயில்லை. உயர்தர நன்மையுடன் அவர்களை கையாள்வது மிகவும் கடினமாக இருக்காது. சன்னி தலையசைத்து மறையும் சூரியனை பார்த்தாள். திடீரென்று அவரது மனநிலை புனிதமானது. சந்தேகம் அதன் அசிங்கமான தலையை உயர்த்தியது. அவரது மனதை கவலையின் இருண்ட தழுவலில் மூழ்கடித்தது. தூரத்தை பார்த்து கொண்டு சன்னி தயங்கி கேட்டாள், நாங்கள் அந்த கோட்டையை அடைய முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவள் முகத்தில் எந்தவிதமான வெளிப்பாடும் இல்லாமல் அவனை பார்த்தாள். ஆம்.
அவன் அவள் பக்கம் திரும்பி ஒரு புன்னகையை கட்டாயப்படுத்தினான். ஏன் இவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள்? சூரிய அஸ்தமனத்தின் இரத்த சிவப்பு நெருப்பில் மாறிவரும் நட்சத்திரத்தின் அமைதியான கண்கள் பரலோக நெருப்பால் எரிவது போல் தோன்றியது. மேற்கு பார்த்து அவள் வாளை வரவழைத்து பதிலளித்தாள். அது எங்கள் விருப்பம் என்றால் எங்களை தடுக்க யார் துணிவார்கள்? ஏறும் தோட்டிகளை கையாள்வது உண்மையில் ஒப்பீட்டளவில் எளிதானது. சன்னியும் நெஃபிஸும் பதுங்கியிருந்து நிலையான கொள்முதலை கண்டுபிடிப்பதற்கு முன் பருமனான உயிரினங்களை குன்றின் மேலிருந்து தள்ள வேண்டியிருந்தது. அவர் 4 நிழல் துண்டுகளை நடைமுறையில் இலவசமாக பெற்றார். ஒட்டுமொத்த எண்ணிக்கையை 32ஆக உயர்த்தினார். துரதிர்ஷ்டவசமாக ஆன்மா துண்டுகளை மீட்டெடுக்க முடியவில்லை. அவர்கள் மற்றொரு நாள் பாறைகளில் கழித்தார்கள், ஓய்வு மற்றும் பயிற்சி. சன்னி வாளுடன் பயிற்சி செய்தார், அதே நேரத்தில் அவரது நிழல் தளத்தின் அருகிலுள்ள பாதைகளை ஆராய்ந்தது. எக்கோ இன்னும் மீண்டு வருவதால் அவர்களின் குழு அதன் உகந்த நிலையில் இல்லை. அதனால்தான் அவர்களின் தற்போதைய முகாமை அவசரமாக கைவிடுவதில் அர்த்தமில்லை. இருப்பினும் மிக விரைவில் அவர்கள் மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்கப் போகிறார்கள், மர்மமான மனித கோட்டையை அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு உயரத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்தனர். இம்முறை போதிய ஆயத்தங்கள் இன்றி அவர்கள் பயணிக்கப் போவதில்லை. எந்த நேரத்திலும் ஒரு திடீர் புயல் வரலாம் என்பதை அறிந்து உலகை இருளால் மூடி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் கடலை திரும்ப வரவழைத்து 3 ஸ்லீப்பர்களும் தங்கள் முகாமை அடுத்த மைல்களுக்கு நகர்த்துவதற்கு முன் ஒரு வழியை முழுமையாக ஆராய முடிவு செய்தனர். நெஃபிஸ் தியானத்தில் நாள் கழித்தார். அவள் கண்கள் மூடியிருந்தன. அவ்வப்போது அவளது இமைகளுக்கு பின்னால் ஒரு மெல்லிய வெண்மை ஒளி வீசுவது போல் தோன்றியது. இருப்பினும் சன்னி நெருக்கமாக பார்த்தபோது அது எப்போதும் இல்லாமல் போய்விட்டது. அவர் விஷயங்களை கற்பனை செய்கிறார் என்று நினைக்க வைத்தார். தன் குறைபாட்டின் வலியை தாங்கிக் கொள்வதற்காக மாறிவரும் நட்சத்திரம் தன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருப்பதாக அவர் சந்தேகித்தார். அப்படியானால் அவர் தனது அதிர்ஷ்டத்தை வாழ்த்தினார். காஸ்ஸி தன் வழக்கம் போல் மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் நடந்து கொண்டாள். அவர்களின் விசித்திரமான உரையாடல் ஒருபோதும் நடக்காதது போல் இருந்தது. இருப்பினும் தன்னை பற்றி ஏதோ வித்தியாசமாக இருப்பதை சன்னி உணர்ந்தார். பார்வையற்ற பெண்ணை பற்றி சரியாக என்ன மாறிவிட்டது என்பதை பற்றி அவனால் விரலை வைக்க முடியவில்லை, ஆனால் அவள் இன்னும் உறுதியுடன் இருப்பதாக தோன்றியது. அது ஒரு மோசமான விஷயம் இல்லை. அவர்கள் சிறிது நேரம் அரட்டை அடித்து அகாடமியில் இருந்த நேரத்தை நினைவு கூர்ந்தனர். டீச்சர் ஜூலியஸுடனான தனது பாடங்கள் மற்றும் அந்த முதியவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட பல்வேறு விசித்திரமான விஷயங்களை பற்றி சன்னி அவளிடம் கூறினார். ட்ரீம் ராஜ்யத்தின் இறந்த மொழிகளை படிக்கும் யோசனைக்கு அவள் எதிர்வினையாற்றியது சன்னியின் ஆரம்ப எதிர்ப்பு மற்றும் திகைப்பு போலவே இருந்தது. விரைவில் இரவு அவர்களுக்கு மீண்டும் வந்தது. இந்த நேரத்தில் எந்த டோட்டிகளும் பாறைகளில் ஏற முயற்சிக்கவில்லை, அதனால் சன்னியும் நெஃபிஸும் நிம்மதியாக ஓய்வெடுக்க முடிந்தது. இருப்பினும் அவர்கள் இன்னும் மாறி மாறி உறங்கினார்கள். எதிர்பாராமல் ஏதாவது நடந்தால் முகாமை கண்காணித்து வந்தனர். காலையில் அவர்கள் நூற்றுவர் தலைவரின் இறைச்சியை கடைசியாக சாப்பிட்டு தளம் ஏற தயாரானார்கள். அவர்களின் பயணம் தொடரும் நேரம் வந்தது. என்னுடைய வாள் இன்னும் சிடின் கவச தட்டுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டிருந்தது. அந்த மிருகத்தின் உடல் அசைந்து விழுவதற்குள் லேசாக நடுங்கியது. எங்கோ அவருக்கு பின்னால் கர்பேஸ் உடைக்கும் சத்தம் நெஃபிஸ் ஏற்கனவே அவர்கள் கொல்லப்பட்ட உயிரினங்களின் சடலங்களிலிருந்து ஆன்மா துண்டுகளை தோண்டி எடுப்பதாக அறிவித்தது. இதுபோன்ற டஜன் கணக்கான போர்களுக்குப் பிறகு அவர்கள் இருவரும் திறமையாக இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. திரும்பி பார்த்து படுகொலை நடந்த இடத்தை மதிப்பீடு செய்தார். 2 கருஞ்சிவப்பு சுவர்களுக்கு இடைப்பட்ட பாதையில் சடலங்கள் சிதறி கிடந்தன. ஆரம்பத்தில் கடந்த சில நாட்களாக தங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த காராபேஸ் செஞ்சுரியனை இந்த குறுகிய பாதையில் அசுரனுக்கு எதிராக அதன் அளவை மாற்றுவதற்கு அவர்கள் வெறுமனே திட்டமிட்டனர். இருப்பினும் விஷயங்கள் விரைவாக மாறியது. போரின் இரைச்சலால் கவரப்பட்டு இந்த தளம் பகுதியில் கார்பேஸ் படையணிக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருந்த டோட்டிகளும் வித்தியாசமான சென்டிபீட் உயிரினங்களும் சண்டையில் கலந்து கொண்டன. அடுத்தடுத்த குழப்பத்தில் சன்னி மற்றும் நெஃபிஸ் 2 அரக்கர்களின் பழங்குடியினரிடையே இருந்த பகைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரே வெற்றியாளர்களாக முடிந்தது. அவருக்கு வெகு தொலைவில் எதிரொலி நூற்றுவர் பிணத்தை சிதைத்துக் கொண்டிருந்தது. அதன் இழந்த கை நீண்ட காலமாக வளர்ந்தது. இப்போது டோட்டி அதன் புதிய பின்சர் மூலம் அசுர இறைச்சி துண்டுகளை கிழித்து பழிவாங்கும் வகையில் அவற்றை தின்று கொண்டிருந்தார். தொழில்நுட்ப ரீதியாக ஒரு எக்கோ பசியை அனுபவிக்க வேண்டியதில்லை. எவ்வாறாயினும் அந்த மோசமான புயல் இரவில் பாரிய அறிவாள் கொலையாளியை சந்தித்த பிறகு கார்பேஸ் நூற்றுக்கணக்கான வீரர்கள் மீது அவர் வெறுப்பை பெற்றதாக தெரிகிறது. அவர்கள் பாறைகளை விட்டு வெளியேறி ஏற்கனவே 2 வாரங்கள் ஆகியிருந்தன. அந்த நேரத்தில் பல விஷயங்கள் மாறியிருந்தன, பல மாறாமல் இருந்தன. ஒரு உயரத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து அவர்கள் சீராக மேற்கு நோக்கி பயணித்தனர். காஸ்ஸி எக்கோமி
குழுவின் வேகம் வியத்தகு முறையில் மேம்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஒருநாள் நீண்ட பயணத்தை மேற்கொள்வதற்கு முன் அவர்கள் அடுத்த நிறுத்தத்திற்கான பாதைகளை ஆராய்வதில் கவனமாக இருந்தனர். இந்த வழியில் மற்றொரு புயலில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்து குறைக்கப்பட்டது, ஏனெனில் அவை எப்போதும் சரியான நேரத்தில் அடுத்த அடையாளத்தை அடையலாம் அல்லது முந்தைய நிலைக்கு திரும்பலாம். தளம் வழியாக பயணம் செய்வதற்கான அவர்களின் அணுகுமுறையும் மாறிவிட்டது. கடந்த காலங்களில் நெஃபிஸ் மற்றும் சன்னி தோட்டிகளை தவிர்க்க முயன்றனர், வேறு வழியில்லை என்றால் மட்டுமே அவர்களுடன் சண்டையிட்டனர். இருப்பினும் நூற்றுவர் தலைவருடனான போர் அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும், அதை விரைவாகச் செய்ய வேண்டும் என்ற உண்மைக்கு அவர்களின் கண்களை திறந்தது. அதனால்தான் அவர்கள் காரபேஸ் மிருகங்களை தீவிரமாக வேட்டையாடத் தொடங்கினர், முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது 3 குழுக்களுக்கு மேல் இல்லாத எந்த உயிரினங்களையும் வெளியே எடுத்தனர். 2 ஸ்லீப்பர்கள் விழிப்புணர்வுடன் நைட்மேர் கிரியேச்சர்களை தேடும் யோசனை மிகவும் அபத்தமானது, ஆனால் எப்படியோ அவர்கள் அதை செயல்படுத்தினர். நெஃபீஸ் கூறியது போலவே இருவரும் அசாதாரணமானவர்கள். ஸ்டார்லைட் லெஜியன் கவசத்தை அணிந்து எப்போதும் மிகவும் வலிமையான போராளியாக இருந்த சேஞ்சிங் ஸ்டார் இப்போது தனது போர்த்திறனை முழு அளவில் வெளிப்படுத்த முடிந்தது. எளிமையாகச் சொன்னால் அவள் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாள். அவளுடைய வெள்ளி வாளுக்கு ஒரு மனம் இருப்பது போல் தோன்றியது. வெள்ளை கவசம் அணிந்த உயரமான உருவம் தோன்றும் போதெல்லாம் நீல நிற இரத்த ஆறுகள் ஓடுவது உறுதி. மேலும் என்னவென்றால் அவள் உட்கொண்ட ஒவ்வொரு ஆன்மா துண்டிலும் நேப்பின் சக்திகள் வளர்ந்தன. ஒவ்வொரு அதிகரிப்பும் அரிதாகவே கவனிக்கத்தக்கதாக இருந்தது, ஆனால் அவற்றில் டஜன் கணக்கானவை ஒன்றாகச் சேர்த்ததால் வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. மனித உடல் வடிவத்தின் உச்சத்திற்கும் மனிதாபிமானமற்ற வலிமையின் வாசலுக்கும் இடையிலான கோட்டை அவள் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தாள். சன்னியை பற்றியும் இதைச் சொல்லலாம், இருப்பினும் அவரது விஷயத்தில் அது நிழலை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதை குறிக்கிறது. ட்ரீம் சாம்ராஜ்யத்தின் கடுமையின் காரணமாக அவரது சொந்த உடல் கணிசமான அளவிற்கு வலுப்பெற்றது, ஆனால் அது அதன் உச்ச ஆற்றலை அடைய இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ஆன்மா துண்டுகளை உட்கொள்வதன் மூலம் நெஃபிஸ் மிகவும் சக்தி வாய்ந்ததாக வளர்ந்து கொண்டிருந்தபோது அவர் விரைவாக நிழல் துண்டுகளை சேகரித்தார். நிச்சயமாக அவனால் ஒவ்வொரு கொலையையும் பெற முடியவில்லை, அதனால் அவற்றின் அளவு துண்டுகளை விட குறைவாக இருந்தது. ஆனால் சேஞ்சிங் ஸ்டார் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காசியுடன் அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இதன் விளைவாக அவர்களின் முன்னேற்ற விகிதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தது. இருப்பினும் சக்தியின் மெதுவான குவிப்பு மட்டுமே அவர்களின் போர் செயல்திறனின் விரைவான வளர்ச்சியை பாதித்தது. சன்னியின் திறமை நிலை மற்றும் போர் உணர்வு ஆகியவையும் பாய்ச்சல் மற்றும் வரம்புகளால் மேம்பட்டன. வாழ் தெய்வமான நெஃபிஸின் பயிற்சியின் கீழ் அவர் கத்தியை பயன்படுத்துவதற்கான நுணுக்கங்களையும் அவுட்களையும் விரைவாக கற்றுக்கொண்டார். பின்னர் அவர் இந்த பாடங்களை பயிற்சிக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் இரத்தக்களரி போர்களில் பங்கேற்றார். இந்த மிருகத்தனமான இரக்கமற்ற யதார்த்தம், நல்லது அல்லது கெட்டது, ஒரு உண்மையான போராளிக்கு சிறந்த பயிற்சி களமாக இருந்தது. தவறுகளுக்கு இடமில்லை, முன்னேற்றம் மட்டுமே, ஏனென்றால் ஒரு தவறு அவரது கடைசியாக மாறும். ஒரு உண்மையான சண்டை 1000 மணிநேர பயிற்சிக்கு மதிப்புள்ளது. அனுபவத்தால் சன்னி அறிவை பெற முடிந்தது. தெளிவுடன் இந்த அறிவை புரிதலின் விதையாக மாற்ற முடிந்தது. ஆனால் அது கூட குழுவின் ஒட்டுமொத்த வலிமையின் வியத்தகு அதிகரிப்புக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இல்லை. முக்கிய குற்றவாளி அவரது முடிவில்லாத ஆச்சரியம் குழுப்பணி. நீண்ட நேரம் அருகருகே சண்டையிட்ட பிறகு சன்னியும் நெஃபிஸும் ஒரு மறைமுகமான உள்ளுணர்வு புரிதலை வளர்த்து கொண்டனர். வார்த்தைகள் மற்றும் சமிக்ஞைகள் தேவையில்லாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக செயல்பட முடிந்தது. போர்க்களத்தை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் தங்கள் எதிரிகளை அழிக்கவும் தங்கள் தாக்குதல்களையும் செயல்களையும் செய்தபின் ஒருங்கிணைக்க முடிந்தது. இந்த ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி மதிப்பிடுவது கடினம். சரியான ஒத்துழைப்புடன் அவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியது. விளைவு உடனடி மற்றும் மிகப்பெரியதாக இருந்தது, குறைந்தபட்சம் அவர்கள் தங்கள் போர்களை கவனமாக தேர்ந்தெடுக்கும் வரை. இது ஜாலிக்கு குறைவில்லை. இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களின் குழு இழந்த குழந்தைகளின் மூவரிலிருந்து நன்கு ஆயுதம் ஏந்திய, அனுபவம் வாய்ந்த மற்றும் போரில் கடினமான உயிர் பிழைத்தவர்களின் குழுவாக மாறியது. காசியும் வலுப்பெற்றுக் கொண்டிருந்தார். ஆன்மாவின் துணுக்குகளை உள்வாங்குவதன் மூலம் அவள் பெற்ற ஊக்கத்தை தவிர பார்வையற்ற சிறுமியும் தனது இயலாமையுடன் வாழவும் செயல்படவும் மெதுவாக கற்றுக்கொண்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் பார்வையை இழந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. காசி இன்னும் தன் நிலைக்கு தகவமைத்துக் கொண்டிருந்தாள். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவள் நம்ப முடியாத வேலையை செய்து கொண்டிருந்தாள். அரக்கர்களை எதிர்த்து போராட அவளால் இன்னும் அவர்களுக்கு உதவ முடியவில்லை, ஆனால் அவளை கவனித்துக் கொள்ளும் சுமை குறைந்து கொண்டே வந்தது. சன்னியும் அதற்கு பழகிவிட்டாள். பார்வையற்ற பெண்ணை கவனிப்பதில் செலவழித்த நேரத்தை கண்டுபிடித்து ஓரளவு அமைதியானாள். மனித கோட்டையை அடைவதற்கான இலக்கு முன்பு இருந்ததைப் போல சாத்தியமற்றதாக தெரியவில்லை.
இப்போது அவர்கள் நெருங்கி வருவதைப் போல அவர் உணர்ந்தார். இருந்து குதித்து சன்னி தனது வாளை மீட்டு விசில் அடித்து வெளியே வருவது பாதுகாப்பானது என்பதை காசிக்கு தெரியப்படுத்தினார். விரைவில் அவள் பவளச் சுவரில் இருந்த ஒரு சிறிய திறப்பிலிருந்து ஊர்ந்து வந்து கவனமாக தரையில் கால்களை வைத்தாள். தன் தடியில் சாய்ந்தபடி பார்வையற்ற சிறுமி எழுந்து நின்று தலையை லேசாக திருப்பி அவனது காலடி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சன்னி காசியை நெருங்கி அவள் கையை எடுத்து மெதுவாக அவன் தோளில் வைத்தான். பின்னர் இரத்தக் குட்டைகளை கவனமாக தவிர்த்து பார்வையற்ற சிறுமியை எதிரொலிக்கு வழிநடத்தினார். வழியில் பேசினார்கள். அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் தோன்றியதா? தளம் வழியாக அவர்கள் மேற்கொண்ட பயணத்தின் போது துப்புரவு செய்பவர்கள் மட்டுமே அதில் வசிக்கும் உயிரினங்கள் அல்ல என்பதை கண்டுபிடித்தனர். பல்வேறு வகையான அசுரர்கள் கருஞ்சிவப்பு காட்டில் வசித்து வந்தனர். இரவில் பாறைகளுக்குள் ஒளிந்து கொண்டு சூரியன் உதித்தவுடன் வேட்டையாட வெளியே வந்தனர். கருப்பு சேற்றின் அடியிலிருந்து தாக்கும் மாமிச புழுக்களின் உணர்வுபூர்வமான காலனிகள், இரத்தம் உறிஞ்சும் கொடிகளால் இரையை கழுத்தை நெரிக்கும் சதை உண்ணும் பூக்கள் மற்றும் ஒரு இருண்ட குகை பிளவுக்குள் இழுத்து செல்வதை அவர்கள் பார்த்த விசித்திரமான வெளிப்படையான கூடாரங்கள் இருந்தன. என்ன மாதிரியான உயிரினம் பள்ளத்தில் மறைந்திருந்தது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சன்னி நம்பினார். சுருக்கமாகச் சொன்னால் தளம் அனைத்து வகையான பயங்கரங்களுக்கும் தாயகமாக இருந்தது. அவை ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் விழித்தெழுந்த தரவரிசையில் உள்ளன. அவர்கள் அனைவரும் கேரியன் உண்பவர்கள், இருண்ட கடலின் அரக்கர்களால் விட்டுச் சென்ற எச்சங்களை உண்டு வாழ்கின்றனர். வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் ஒருவரையொருவர் விழுங்குவதற்கு தயாராக இருந்தனர். 3 ஜூசி மனிதர்களை குறிப்பிடவில்லை. அதிர்ஷ்டவசமாக காரபேஸ் லெஜியன் மிகவும் பிராந்தியமாக மாறியது மற்றும் கிரிம்சன் பாறைகளின் இந்த பகுதியில் மேல் கை இருப்பதாக தோன்றியது. அவர்களின் கவசம், அளவு மற்றும் உடல் வலிமை ஆகியவை தோட்டிகளை வல்லமைமிக்க எதிரிகளாக மாற்றினாலும் பெரும்பாலும் ஒரு வகை உயிரினங்களை கையாள்வது தொடர்ந்து அறியப்படாத ஆபத்தை எதிர்கொள்வதை விட எண்ணற்ற சிறப்பாக இருந்தது. சென்டிபீட் அரக்கர்கள் அவர்கள் சந்தித்த கார்பேஸ் படையணியின் சமீபத்திய எதிரிகள். இந்த உயிரினங்களில் சில 3 மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டவை, பளபளக்கும் சிவப்பு சிட்டின் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறிய சுறுசுறுப்பான கால்கள். அவர்கள் வெறுக்கத்தக்க வேகமும் சுறுசுறுப்பும் கொண்டவர்களாக இருந்தனர். சேற்றின் வழியாக செல்லவும் பவளச் சுவர்களில் ஏறவும் சந்தேகத்திற்கு இடமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் மீது மேலே இருந்து நம்ப முடியாத வேகத்தில் இறக்கவும் முடிந்தது. மோசமான விஷயம் என்னவென்றால் அவர்களின் உடல்கள் ஒரு அரிக்கும் கருப்பு எண்ணெயை சுரக்க முடிந்தது. அது சில நொடிகளில் வலுவான கவசம் வழியாக உருகியது. சென்டிபீட் அரக்கர்களின் ஒரே மீட்கும் தரம் என்னவென்றால் அவற்றின் சிடின் குண்டுகள் மிகவும் கடினமானவை அல்ல, மேலும் வாளால் எளிதில் துளைக்க முடியும். சன்னி திரும்பி பார்க்காமல் பதிலளித்தார். ஆமாம், அவர்களில் 6 பேர். மேலும் சில டோட்டிகளும் கூட. நாங்கள் அவர்களை ஒருவருக்கொருவர் சண்டையிட அனுமதித்தோம், பின்னர் உயிர் பிழைத்தவர்களை முடித்தோம். காசி துடித்தாள். நீங்கள் காயப்பட்டீர்களா? எங்கள் கவசத்தால் எதுவும் கையாள முடியவில்லை. 100 பற்றி என்ன? பாதி விழுங்கிய சடலத்தை பார்த்து சிரித்தான். இது மீண்டும் எங்களை தொந்தரவு செய்ய போவதில்லை. கனவு சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்த பிறகு அவர்கள் கொல்லப்பட்ட 2வது விழித்தெழுந்த அசுரன் இதுவாகும். முதல் சந்திப்பை ஒப்பிடும்போது இந்த போர் மிகவும் சுமூகமாக நடந்தது. யாரும் இறக்கவில்லை, யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை. எதிரொலி அதன் 2 பிஞ்சர்களையும் கூட வைத்திருந்தது. எத்தனை ஆன்மா துணுக்குகளை பெற்றோம்? சன்னி எண்ணினார். 11 இருக்க வேண்டும். இப்போது காசியின் புன்னகை வந்தது. இதுவரை எங்களின் மிகப்பெரிய பயணம் அதுதான். நிறைய. அவர் தலையசைத்தார். ஆமாம். இருப்பினும் அவர்கள் மீண்டும் ஒரு நினைவகத்தை பெற தவறிவிட்டனர். சன்னிக்கு அவரது துரதிர்ஷ்டம் காரணமா என்று தெரியவில்லை, ஆனால் கடந்த 2 வாரங்களாக அவரால் அல்லது நெஃபிஸ் ஒருவரை கூட வாங்க முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே போதுமான அளவு கிடைத்துவிட்டது என்று ஸ்பெல் முடிவு செய்ததைப் போல இருந்தது. போதுமானதாக இருக்க முடியாது. அவர் பெருமூச்சு விட்டார். முகாமின் போது அவரும் காசியும் விளையாட விரும்பிய விளையாட்டுகளில் ஒன்று நிஜ உலகிற்கு திரும்பி வந்து பணக்காரரான பிறகு அவர்கள் என்ன வாங்குவார்கள் என்று விவாதிப்பது. இருப்பினும் முதலில் ஏலம் விட அவர் சில நினைவுகளை சேகரிக்க வேண்டியிருந்தது. இல்லையெனில் பணம் எங்கிருந்து வரும்? பேராசை மற்றும் பேராசையால் நுகரப்பட்ட சன்னி எக்கோவை அணுகி மறுப்புடன் அதை பார்த்தார். ஏய், நீ மெல்லுவதை நிறுத்து. தோட்டி பணிவுடன் உறைந்து போனார். அதன் வாயில் இன்னும் ஒரு இறைச்சி துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. துப்பிவிடு. தலையை அசைத்து சன்னி காசியை தன் இருக்கையில் ஏற உதவி செய்து அவளிடம் ஆட்சியை கொடுத்தான். இந்த வினோதமானவன் உண்மையில் செஞ்சுரியனின் கிட்டத்தட்ட பாதியை தூக்கி எறிந்தான். அது என்ன? உலகில் உள்ள அனைத்து எதிரொலிகளிலும் நான் ஏன் ஒரு குறைபாடுள்ள ஒருவருடன் மாட்டிக்கொள்ள வேண்டும்? அவனுடைய நிழலானது அவனது உணர்வை முழுவதுமாக புரிந்து கொண்டதாக தெரிவிக்கும் வகையில் தலையசைத்தது.
சன்னி அதை கண்ணடித்தாள். என்ன ஒரு அரிய ஒற்றுமை நிகழ்ச்சி! நிழலில் எந்த எதிரொலியும் இல்லை. இருப்பினும் அது எந்த குறைபாடுள்ள நபரிடம் சிக்கியது? சீக்கி பாஸ்டர்ட். காசி சிரித்தாள். என் குதிரையை மோசமாக பேசாதே. அவன் ஒரு பெரிய எக்கோ. எனக்கு அவனை மிகவும் பிடிக்கும். அது இப்போது அவர் இல்லையா? சன்னி மீண்டும் தலையை அசைத்து நூற்றுவர் பிணத்தில் எஞ்சியிருந்த இறைச்சியை அகற்றினார். பின்னர் அவர் இறைச்சியை தோட்டியுடன் இணைக்கப்பட்ட கடற்பாசி சேணம் பைகளில் வைத்தார். குழுவின் சுமக்கும் திறனை அதிகரிக்க இந்த பைகளை அவரே தயாரித்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தோட்டி மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். அதை அவர்களின் நன்மைக்காக பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு மேற்பார்வையாக இருந்திருக்கும். அதன் பிறகு சன்னி பெருமூச்சு விட்டு மிக குறைவான மகிழ்ச்சியான பணியை மேற்கொண்டாள். சென்டிபீட் பேய்களின் சடலங்களிலிருந்து எண்ணெய் சாக்குகளை அறுவடை செய்வது. ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு சுரப்பியுடன் இணைக்கப்பட்ட 2 அவற்றில் இருந்தன. முழு செயல்முறையும் ஆபத்தானதை விட மிகவும் அருவருப்பானது, ஏனெனில் 2 சாக்குகளிலிருந்து திரவங்கள் கலந்த பிறகு மட்டுமே அரிக்கும் விளைவு அடையப்பட்டது. சென்டிபீட் எண்ணெயை பயன்படுத்துவதற்கான வழியை அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் நெஃபிஸ் அதை முடிந்தவரை சேகரிக்க வலியுறுத்தினார். அது ஒரு நாள் பயன்படும் என்பதில் உறுதியாக இருந்தாள். குறைந்தபட்சம் எண்ணெய் மிகவும் எரியக்கூடியதாக இருந்தது. நெஃபிஸை பற்றி பேசுகையில் சன்னி சாக்குகளை சேகரித்து முடித்த நேரத்தில் அவள் ஏற்கனவே அனைத்து ஆன்மா துண்டுகளையும் சேகரித்து எக்கோவின் முன் நின்று கொண்டிருந்தாள். அவர் தனது கோப்பைகளை காட்டினார் மற்றும் அவற்றை ஒரு தனி சேணம் பையில் கவனமாக வைத்தார். எல்லாம் முடிந்தது. அவள் தலையசைத்தாள். சன்னி வானத்தை பார்த்தார், நேரத்தை தீர்மானிக்க முயன்றார். சூரியன் அவர்களுக்கு மேலே சாம்பல் வானத்தில் உயர்ந்தது. இன்னும் நிறைய பகல் நேரம் இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் பிளாட்ஹில் மற்றும் எலும்பு முகடுக்கு இடையில் இருக்கிறோம். நாங்கள் திரும்ப வேண்டுமா அல்லது இன்று ரிட்ஜை அடைய முயற்சி செய்ய வேண்டுமா? தளம் தரைமட்டம் சீராக இல்லை. அதன் சில பகுதிகள் மற்றவற்றை விட உயரமாக அமைந்திருந்தன. தற்போது அவர்கள் அத்தகைய ஒரு பகுதியில் இருந்தனர். இருண்ட கடல் இங்கு மிகவும் ஆழமற்றதாக இருந்தது, அதாவது இரவில் தண்ணீருக்கு மேலே இருக்கும் இயற்கை அம்சங்கள் அதிகமாக இருந்தன. இது அவர்களுக்கு இடையே குறுகிய தூரத்தை ஏற்படுத்தியது. நெஃபிஸ் சிறிது நேரம் யோசித்து பிறகு கூறினார், போன் ரிட்ஜுக்கு தள்ளுவோம். அவர்கள் நேற்றைய தினம் அதற்கான பெரும்பாலான வழிகளை சோதித்திருந்தனர், எனவே தளம் தொலைந்து போவது மற்றும் சரியான நேரத்தில் அதைச் செய்யாததால் அதிக ஆபத்து இல்லை. காராபேஸ் செஞ்சுரியன் இறந்துவிட்டதால் கடந்த சில நாட்களாக அவர்களின் வாழ்க்கையை கடினமாக்கிய கணிக்க முடியாத உறுப்பும் இல்லாமல் போய்விட்டது. இதை கருத்தில் கொண்டு சேஞ்சிங் ஸ்டாரின் முடிவு சரியானதாகத் தோன்றியது. சன்னி தலையசைத்தார். சரி. அதனுடன் அவர் தனது நிழலை முன்னோக்கி அனுப்பினார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் எலும்பு மேட்டை நெருங்கினர். சூரியன் மறைவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தது, ஆனால் பாதுகாப்பிற்கு செல்ல இன்னும் போதுமான நேரம் இருந்தது. இருப்பினும் சன்னி பயமாகவும் சங்கடமாகவும் உணர்ந்தார். அவர்கள் பாறைகளை விட்டு வெளியேறிய உடனேயே இந்த உணர்வு அவரை தொடரத் தொடங்கியது. அது எப்போதும் மாலைக்கு அருகாமையில் தோன்றி சூரிய அஸ்தமனத்தின் கடைசி நிமிடங்கள் வரை நீடித்தது, பின்னர் மறைந்து அவரை குழப்பமாகவும் இருந்தது. அவர்கள் மேற்கு நோக்கி பயணிக்க உணர்வு வலுவடைந்தது. அந்த நேரத்தில் உலகில் ஏதோ சரியாக இல்லை என்பது போல் இருந்தது. ஆனால் அந்த தவறு என்ன என்பதை சன்னி எவ்வளவுதான் புரிந்து கொள்ள முயன்றும் முடியவில்லை. இறுதியில் அவர் தனது கவலையை குழுவுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். அவர் சொல்வதை கேட்டு பெண்கள் ஆச்சரியப்பட்டனர். விசித்திரமான எதையும் அவர்கள் கவனிக்கவில்லை என்று தோன்றியது. வெளிப்படுத்தல்களுடனான தொடர்பு அவளுக்கு நம்ப முடியாத உள்ளுணர்வை வழங்கிய காசி கூட விசித்திரமான உணர்வை அனுபவிக்கவில்லை. இருப்பினும் அவர் ஒரு கோட்பாட்டை பரிந்துரைத்தார். சன்னி மட்டுமே இந்த உணர்வுக்கு ஆளாகியிருப்பதால் அவரை பற்றி ஏதோ ஒரு தனித்தன்மை இருப்பதாக கருதுவது நியாயமானது. மேலும் அவர் பெண்களிடமிருந்து உணர்வின் அடிப்படையில் கொண்டிருந்த ஒரே வித்தியாசம் அவரது நிழல் உணர்வு. இதன் பொருள் தவறுக்கான ஆதாரம் பெரும்பாலும் நிழல்களின் நடத்தையுடன் தொடர்புடையது. அவளுடைய ஆலோசனையால் வழிநடத்தப்பட்ட சன்னி இறுதியாக அவனது அசௌகரியத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. காசி சொல்வது சரிதான். சூரிய அஸ்தமனத்திற்கு மிக நெருக்கமான மணிநேரங்களில் சூரியன் மேற்கு வானத்தில் தாழ்வாக தொங்கும்போது ஒரு பரந்த நிழல் தளம் வழியாக நகர்ந்து அவரது புலன்களை பாதித்து தோலை உலவச் செய்தது. அந்த நிழல் பார்க்க முடியாத அளவுக்கு வெகு தொலைவில் பிரமாண்டமாக இருந்தது, ஆனால் அதன் இருப்பை அவனால் உணர முடிந்தது. அபரிமிதமான நிழலை பற்றி அவர் காசியிடம் சொன்னபோது அது எல்லாவற்றையும் விளக்கியது போல் அவள் தலையசைத்தாள். பின்னர் அவள் சொன்னாள், அதுதான் கருஞ்சிவப்பு ஸ்பைரின் நிழல். அப்போது அவள் என்ன பேசுகிறாள் என்பதை உணர அவனுக்கு 2 வினாடிகள் பிடித்தன. உன் பார்வையில் இருந்து கோபுரமா? 7 முத்திரைகள் கொண்டவனா? காசி தலையசைத்தார். ஆமாம்.
கனவில் அது மலை போல் உயரமாக தோன்றியது. மனித கோட்டையின் சுவர்களில் இருந்து கூட வானத்தை துளைக்கும் கருஞ்சிவப்பு ஈட்டியைப் போல தரித்துக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. சூரியன் மறைந்ததும் ஸ்பைரின் பரந்த நிழல் கோட்டையின் மேல் விழுந்து நீங்கள் பார்க்கும் தூரம் வரை கிழக்கு நோக்கி நீண்டுள்ளது. அவள் ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். பின்னர் மேலும் சொன்னாள், கிரிம்சன் ஸ்பைரை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு நீங்கள் விவரித்ததைப் போலவே இருந்தது, மிகவும் தீவிரமானது. சன்னி தன் பார்வையை விவரிக்க காஸ்ஸி பயன்படுத்திய சரியான வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள்ள முயன்றாள். 7 துண்டிக்கப்பட்ட தலைகள் 7 முத்திரைகளை பாதுகாக்கின்றன. ஒரு இறக்கும் தேவதை பசியின் நிழல்களால் விழுங்கப்படுகிறது. மிகுந்த பயம் மற்றும் இழப்பின் உணர்வு. அந்த ஸ்பைருடன் சரியாக என்ன ஒப்பந்தம் இருந்தது? அது கருஞ்சிவப்பு நிறமா? அவர்களைச் சுற்றியுள்ள கருஞ்சிவப்பு பவளம் உண்மையில் பவளம் அல்ல. எளிமைக்காக சில ஒற்றுமையின் அடிப்படையில் அவர்கள் அதை அழைத்தார்கள். விசித்திரமான பொருளின் உண்மையான தன்மை ஒரு மர்மமாகவே இருந்தது. காசி தயங்கினாள். ஒருவேளை அது வேறு விதமாக இருக்கலாம். ஒருவேளை தளம் ஸ்பைர் போன்ற அதே பொருட்களால் செய்யப்பட்டிருக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிரிம்சன் ஸ்பைர் இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு ஆதாரமாக இருந்திருக்கலாம். இருப்பினும் இது ஒரு கோட்பாடு மட்டுமே, அதை உறுதிப்படுத்துவதற்கு மிக குறைவான தகவல்கள் இருந்தன. இருப்பினும் சன்னி அவர்கள் சந்தித்த அனைத்து விஷயங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பைர் தான் மையமாக இருப்பதாக உணர்ந்தார். அது அவர்களின் இறுதி இலக்காக இருக்காது என்று அவர் நம்பினார். அவரது அமைதியின்மைக்கான காரணத்தை அறிந்த சன்னி அதை மிகவும் சிறப்பாக தாங்க முடிந்தது. அவர் இந்த சூழ்நிலையில் ஒரு மறைமுகமான நன்மையை கூட கண்டுபிடித்தார். அவர் கிரிம்சன் ஸ்பைரின் நிழலை உணர்ந்தவரை மனித கோட்டையின் திசையை அவர் சுட்டிக்காட்ட முடியும், ஏனெனில் அது அவர்களின் இருப்பிடத்திற்கும் நிழலின் மூலத்திற்கும் இடையில் எங்காவது அமைந்துள்ளது. ஒரு வகையில் கிரிம்சன் ஸ்பைர் அவரது உள்திசைகாட்டியாக மாறியது. தயாரியுங்கள். நேஃபின் குரல் சன்னியை அவனது வணக்கத்திலிருந்து வெளியே எடுத்தது. கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்களை உதறிவிட்டு பணியில் கவனம் செலுத்தினான். அவர்கள் எலும்பு மேடுக்கு அருகில் வந்து கொண்டிருந்தனர். இந்த உயர்ந்த மயில்கள் மீது முதலில் தங்கள் கண்களை வைத்தவுடன் இந்த பெயர் அவர்களின் நினைவுக்கு வந்தது. கருஞ்சிவப்பு பவளம் மற்றும் சாம்பல் நிற வானத்திற்கு எதிராக அதன் அனைத்து தந்தங்களின் சிறப்பிலும் கூர்மையாக மாறுபட்டு வெகு தொலைவில் இருந்து தெரியும். எலும்பு முகடு உண்மையில் எலும்பால் ஆனது. ஒரு பிரம்மாண்டமான கடல் அசுரனின் எலும்பு எச்சங்கள் குழப்பமாக வளர்ந்து வரும் பவழத்தின் ஒரு மகத்தான மேட்டின் மீது கிடந்தன. அதன் வளைவு முதுகெலும்பு குறிப்பாக தரையில் மேலே நீண்டுள்ளது. பயமுறுத்தும் உயிரினம் உயிருடன் இருந்தபோது எப்படி இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது, இருண்ட கடலின் தரத்தால் கூட அது அழகாக இருந்தது. பயணத்தின் போது அவர்கள் கண்ட முதல் மாபெரும் எலும்புக்கூடு இதுவல்ல. உண்மையில் தளம் இறந்த லெவியதன்களின் எச்சங்களால் சிதறிக் கிடந்தது. அவற்றின் பாரிய எலும்புகள் இயற்கை வளைவுகள் மற்றும் அரண்மனைகளை உருவாக்குகின்றன. பவள வடிவங்கள் அவற்றின் அருகாமையில் குறிப்பாக உயரமாகவும் அடர்த்தியாகவும் இருந்ததால் கருஞ்சிவப்பு கடலில் வெண்மையின் எந்த அடையாளத்தையும் புதைக்க முயற்சிப்பது போல அவற்றை கண்டறிவது எளிதாக இருந்தது. இருப்பினும் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதாக சன்னி உணர்ந்தார். பவளம் உண்மையில் பழைய எலும்புகளிலிருந்து வளர்ந்து ஒவ்வொரு திசையிலும் பரவி மெதுவாக உலகை விழுங்குவது போல் அவருக்கு தோன்றியது. பிரம்மாண்டமான எச்சங்களைச் சுற்றியுள்ள கருஞ்சிவப்பு மேடுகளை பார்த்தபோது அவை பழங்கால திடமான இரத்த ஆறுகளாக இருப்பதை அவரால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கருஞ்சிவப்பு காடுகளின் வேர்களை கண்டுபிடிக்க அவர்கள் கருப்புச் சேற்றில் ஆழமாக தோண்டினால் முடிவில்லா எலும்பு அடுக்குகளை தவிர வேறு எதையும் அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று அவர் கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தார். என்ன ஒரு பயங்கரமான படம்! தளத்தின் தன்மையை பற்றி சன்னி என்ன நினைத்தார் என்பதை பொருட்படுத்தாமல் எலும்பு ரிட்ஜை உருவாக்கிய மிருகம் குறிப்பாக பெரியதாக இருந்தது. அதற்கு நன்றி, அதன் நீண்ட முதுகெலும்பின் ஒரு பகுதி இரவில் தண்ணீருக்கு மேலே இருக்கும் அளவுக்கு உயரமாக இருந்தது. அதனாலேயே பயணத்தின் அடுத்த நிறுத்தமாக அதை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். மாலை நெருங்க நெருங்க அடுத்த பணி முக்கியமானது. அவர்கள் இறந்த லெவியாதனை அளவிட வேண்டியிருந்தது மற்றும் வேறு எந்த உயிரினமும் அதன் எச்சங்களில் தஞ்சம் அடைய முடிவு செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏதாவது செய்திருந்தால் அவர்களது முந்தைய பாதுகாப்பான புகலிடத்திற்கு பின்வாங்க நேரமில்லாததால் அதை கொன்று விடுவதை தவிர வேறு வழியில்லை. கடைசி கட்டம் பெரும்பாலும் ஆபத்தானது. பவளமேட்டின் அடிவாரத்திற்கு வந்து குழு அதைச் சுற்றி வசதியான பாதையை தேடியது. இறுதியில் அவர்கள் உயிரினத்தின் விரிசல் தவறான வடிவ மண்டை ஓட்டின் முன் வந்தனர். அதன் கீழ் தாடை இல்லாமல் அல்லது சேற்றின் கீழ் புதைந்து மேல் ஒரு பரந்த குகையை உருவாக்கியது. முதுகுத்தண்டில் நடுக்கம் ஓடுவதை உணர்ந்த சன்னி பயங்கரமான பற்களின் அடியில் சென்று குகைக்குள் நுழைந்தார். அவரது நிழலை வழிநடத்திச் சென்றதால் அவை உயிரினத்தின் மண்டை ஓட்டின் பின்புறத்திற்குச் சென்றன. விரைவில் அதன் முதுகெலும்பின் வெற்று பரப்பில் நுழைந்தன.
முதுகெலும்பின் உள்ளே அவர்களின் கால்களுக்கு கீழே உள்ள எலும்பு மேற்பரப்பு ஒரு சாலையைப் போல அகலமாக இருந்தது. உண்மையில் இது ஒரு நீண்ட சுரங்கப்பாதை வழியாக செல்லும் நெடுஞ்சாலை போல தோற்றமளித்தது. பாரிய முதுகெலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளில் அப்பட்டமான ஒளிக்கட்டைகள் விழுகின்றன. சுரங்கப்பாதை மேல்நோக்கி சாய்ந்தது. அதன் நீளத்தின் பெரும்பகுதி கூரையின் வளைவுக்கு பின்னால் மறைந்திருந்தது. எக்கோ முதுகெலும்புக்குள் நுழைந்தபோது அதன் செடின் கால்கள் உரத்த எதிரொலிக்கும் சத்தத்தை உருவாக்கியது. நெஃபிஸ் முகம் சுளித்தார். ஏதாவது இயக்கம்? சன்னி நிழலுடன் சரிபார்த்து தலையை ஆட்டினான். சேஞ்சிங் ஸ்டார் முன்னோக்கி பார்த்து தன் கன்னத்தை லேசாக தாழ்த்தினாள். தொடரலாம். நிழல் எந்த ஆபத்தையும் கவனிக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் முன்னோக்கிச் செல்வதற்கு முன்பு தங்கள் வாள்களை வரவழைத்தனர். பாதுகாப்பின் விளிம்பில் அவர்கள் பதுங்கியிருப்பது இது முதல் முறை அல்ல. அதிர்ஷ்டவசமாக அவர்களின் முன்னெச்சரிக்கை தேவையற்றதாக மாறியது. மகத்தான எச்சங்களுக்குள் எதுவும் மறைக்கப்படவில்லை. எனவே அவர்கள் அறியப்படாத எண்ணிக்கையிலான அரக்கர்களின் வழியை வெட்டாமல் முதுகெலும்பின் மிக உயர்ந்த புள்ளியை அடைய முடிந்தது. அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்குச் சென்றபோது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. கடல் அரக்கனின் முதுகுத்தண்டின் உள்பகுதியை சலசலக்கும் தண்ணீரின் எதிரொலியால் நிரப்பிக்கொண்டு இருண்ட கடல் திரும்பிக் கொண்டிருந்தது. சன்னி எக்கோவிலிருந்து சேணம் பைகளை எடுத்து அதை நிராகரித்தார். அவர்களின் முகாமை உடனடியாக அதிக இடவசதியை ஏற்படுத்தினார். அவர்கள் மூவரும் குளிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தனர். பெண்களை தனியாக கழுவிவிட்டு சன்னி சிறிது தூரம் நடந்து சென்று உட்கார்ந்து சோர்வடைந்த உடலை ஓய்வெடுக்க வைத்தான். அவரது நிழல் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதிகளுக்கு திரும்பியது. கருப்பு மங்கலான நீர் மெதுவாக உயர்ந்து தந்தத்தின் வெண்மையை விழுங்குவதை பார்த்தது. கடைசி நிமிடத்தில் தண்ணீரில் இருந்து எதுவும் ஊர்ந்து செல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவனது மனதின் பாதி எழும் அலையை கவனிப்பதில் மூழ்கியிருந்த நிலையில் மற்ற பாதி சுதந்திரமாக அலைந்து கொண்டிருந்தது. சன்னி ரன்களை வரவழைத்து அவர் வைத்திருந்த நிழல் துண்டுகளின் எண்ணிக்கையை சரிபார்த்தார். நிழல் துண்டுகள் 96 கீழ் 1000. பரவாயில்லை. எல்லாவற்றின் தொடக்கத்திலும் அவருக்கு 12 வயதுதான் இருந்தது. ஒரு மாதத்திற்குள் தொகை வியத்தகு முறையில் அதிகரித்தது. அவர் இப்போது வலுவாகவும் வேகமாகவும் இருந்தார். மேலும் அனுபவம் வாய்ந்தவராகவும் இருந்தார். இருப்பினும் அது இன்னும் நிழலின் உதவியுடன் கூட மூல உடல் வலிமையின் அடிப்படையில் மறக்கப்பட்ட கடற்கரையின் பலவீனமான கனவு உயிரினங்களை காட்டிலும் அவரை மிகவும் தாழ்வாக விட்டுச் சென்றது. எவ்வளவு காலத்திற்கு முன்னரே நான் ஒரு தோட்டக்காரனை என் கைகளால் மல்யுத்தம் செய்ய முடியும்? பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. மிகவும் ஏமாற்றம் என்று குறிப்பிடவில்லை. அவரது சொந்த நிழல் கோர் விழித்தெழுவதற்கு முன்பு அல்ல. இது நிஜ உலகத்திற்கு திரும்பிய பின்னரே நடக்கும். சன்னி பெருமூச்சு விட்டாள். விரைவில் கழுவும் முறை வந்தது. புத்துணர்ச்சியடைந்த ரோஜா நிற காசியிடம் இருந்து முடிவில்லாத வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவர் தனது தனிமையான இடத்திற்கு திரும்பிச் சென்று புப்பெட்டர்ஸ் ரூட்டை நிராகரித்தார். குளிர்ந்த காற்று அவனது வெளிரிய தோலை தொட்டது. சன்னி சிலிர்க்க வைத்தது. உடம்பில் படர்ந்திருந்த அழுக்கு, வியர்வை, காய்ந்த இரத்தம் போன்றவற்றின் அளவைக் கண்டு தலையை அசைத்து கீழே பார்த்தான். ஒரு விழித்தெழுந்தவராக இருப்பது தொழில்களில் தூய்மையானதாக இருக்கவில்லை. அவர் கழுவிக்கொண்டிருந்தபோது நெஃபிஸ் இரவுக்கு முன் மீதமுள்ள நேரத்தை நெருப்பை உருவாக்கவும் சிறிது இறைச்சியை சமைக்கவும் பயன்படுத்தினார். இந்த நாட்களில் அவர்கள் அதை தாளிக்க உப்பு கூட வைத்திருந்தனர். முதலில் இருண்ட கடல் விட்டுச் சென்ற கடல் உப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்கள் அதற்கு பழகினர். உப்பு அவர்கள் சாப்பிடும் ஒவ்வொரு உணவையும் மிகவும் சுவையாக மாற்றியது. அவர்கள் பேச முடியாத அளவுக்கு பசி மற்றும் சோர்வுடன் அமைதியாக சாப்பிட்டார்கள். விரைவில் தூங்கும் நேரம் வந்தது. சன்னி ஓய்வெடுப்பதற்கு முன் வாள் பயிற்சியில் ஈடுபட திட்டமிட்டு முதல் கடிகாரத்தை எடுத்தார். அடிப்படை கட்டாவின் இயக்கங்களை கடந்து அவர் தனது மனதை இரண்டாக பிரித்தார். ஒரு பகுதி அவரது உடலின் அசைவுகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது. மற்றொன்று சிறிய பகுதி அவரது நிழல் வழியாக கருப்பு நீரின் மேற்பரப்பை கவனித்துக் கொண்டிருந்தது. காற்று இல்லாத நேரத்தில் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியை மூடிய இருண்ட வட்டம் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. கருப்பு நீரை அலைகளின் நிலையான அலைவு இல்லாமல் அதன் மேற்பரப்பு விசித்திரமான தட்டையான மற்றும் முற்றிலும் அசைவில்லாமல் இருப்பதை அவர் முதன்முறையாக பார்த்தார். அது தூய இருளால் ஆன ஒரு மாபெரும் கண்ணாடி போல் இருந்தது. இது இயற்கைக்கு மாறானதாக இருந்தது. திடீரென்று அவர் அருகில் வந்து தனது பிரதிபலிப்பை பார்க்க ஒரு வலுவான ஆசை உணர்ந்தார். ஆனால் சன்னி அசையவில்லை. என்ன திரும்பி பார்க்குமோ என்று பயந்தான்.